கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்து தொடர்ந்து இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு தேவன் கிருபையாக நம்முடைய செய்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துணை சோதனைகளையும் நாம் ஏற்றுக் கொள்வோம். கடந்த 2 வாரங்களாக நம்ம கூடுகைக்குள்ளாக கடந்து வர முடியல. ஒரு வாரம் முடியல. கடைசியாக நம்ம பார்த்த பாடம் என்ன ஞாபகம் இருக்குங்களா? பாதையா? பாதை 3 வழிகள். ஓகே, 3 வழிகள். அதுக்கு அப்புறம் இன்னொரு பாடம் பார்க்கணும். நியாயத்தீர்ப்பின் நாள். நியாயத்தீர்ப்பின் நாள் வந்து சகோதரர் ஜார்ஜ் பீட்டர் அவர்கள் வந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அதான் நம்ம கடைசியா பார்த்த பாடம் நான் நினைக்கிறேன். இல்ல வேற எதுவும் இல்லை, கடைசியா பார்த்த பாடம். நரகத்துக்கு அப்புறம் நியாயத்தீர்ப்பு அப்படி என்ன பாடம்? ஜனவரி. அதான் கடைசியா எடுத்த பாடம். ஓகே, இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். நியாயத்தீர்ப்பின் 4 எடுத்திருப்பாரு. எடுக்கல. நியாயத்தீர்ப்பை பற்றி தான் எடுத்தாரு. 24. அதுக்கப்புறம் உள்ள ஒரு பாடத்துல அவர் வந்தாங்க. வேற என்ன பாடம் எடுத்தாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நியாயத்தீர்ப்பை பத்தி எடுத்தாங்களா? நியாயத்தீர்ப்பின் 4 பத்தி எடுக்கலையா? ஆமா, அதாவது நம்ம எடுத்தது நியாயத்தீர்ப்பை பத்தி எடுத்தோம், சரிங்களா? அவர் வந்து நியாயத்தீர்ப்பை 4 பத்தி எடுக்கலையா? அதுதான் நான் கேட்கிறேன். அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு சமம் அப்படிங்கிறத பத்தி எடுத்தா சரி, நம்ம வேணா அதை கொஞ்சம் நம்ம வேணா பார்க்கலாம். ஓகே, இப்போ அது இல்லாம நம்ம ஏதாவது கடைசியில நம்ம பார்ப்போம். இந்த ஒரு அதைதான் நான் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணேன்னு நான் பண்ணல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை அதுல உள்ள ஒரு சந்தேகங்களெல்லாம் கூட நம்ம இந்த பாடத்துல கிளியர் பண்ணுவோம். கடைசியா நியாயத்தீர்ப்பின் 4ங்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கலாம். இப்ப என்னன்னா, இதுவரை நம்ம எடுத்த பாடங்கள், சரிங்களா, அதுல நம்மளுக்கு கேள்விகள் இருக்கிற பட்சத்துல, புரியாத ஒரு விஷயங்கள் இருக்கிற பட்சத்துல, ஒருவேளை இப்படி வசனம் இருக்கு, நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணம் இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரியான கேள்விகளை நீங்க எழுப்புனீங்கன்னா, ஒருவேளை அது புரிந்து கொள்ளாத தன்மைக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா வேத ரீதியான காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம், சரிங்களா? அப்படி எதுவும் கேள்விகள் இருக்கா? சரி, ஓகே. இப்ப மார்க்கு 9ஆம் அதிகாரம் 42 நினைக்கிறேன், இல்லையா? ஓகே, 9:42. ஓகே, வேற கேள்விகள் என்ன இருக்கு? லூக்கா அது வந்து நம்ம பாடத்துல எடுத்தோமா?
23ல 43 இல்லையா? அந்த அந்த ஒரு பரதேசிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாடத்துல இதுவரையும் கொண்டாந்து நம்ம எடுத்த பாடத்துல கேள்வி கேட்க சொல்றேன். அதான் விஷயம். ஒருவேளை பேரடைஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஓகே ஓகே மறுபடியும் இல்ல எங்களுக்கு அது புரியல. எப்படிமா சொல்லுங்க. எலியா மோசே உயிரோட ஓகே ஏனோ எங்க வருவாங்க? வெளிப்படுத்தல மோசே எலியா வந்தாங்க. ஒவ்வொருத்தர கேள்வி ஒவ்வொருத்தர மோசே எலியா பத்தி சொல்லுங்க. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. அது என்ன கேள்விங்கிறது புரியுது. அதாவது எலியாவும் ஏனோக்குமா யூதாவுல வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல மோசையை பத்தி சொன்ன மாதிரி இருக்கு, மற்றும் எலியாவை பத்தி சொன்ன மாதிரி இருக்கு. ஏனோக்கு பத்தி அதுல சொன்ன மாதிரி இருக்கு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போய் அவர்களுடைய இடங்கள் மகா நகரத்தின் விலாசமான வீதியிலே கிடக்கும். இது யாரு? இல்ல இவங்க தானே பேர் இருக்கான்னு பேர் இல்லாத விஷயத்தை நம்மளா பிடிக்கலாம். இல்ல அவங்கதான்ங்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் டிவியில பார்த்ததெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு நம்ம பாடம் எடுத்த பாடத்திலிருந்து கேள்வி கேட்க சொல்றோம். நீங்க யாரார் எடுத்த பாடத்துக்குலாம் நான் கேள்வி பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? இப்ப அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வெளிப்படுத்தல் 11ல சொல்லப்பட்டது மோசையா எலியாவா ஏனோக்கா? அதான் இப்ப என்னுடைய கேள்வியா இருக்கு. வசனத்துல வருது அது வந்து எலியா அப்படின்னு அனுமானம். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது மழை பெய்யாது. அது வந்து நம்ம எலியான்னு மற்ற போதகர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுல நான் ஒரு சில கேள்விகள் நான் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அது எலியாதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரிங்களா? மழை பெய்யாம ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்தது அந்த இடத்துல ரெண்டு பேரை சொல்லப்பட்டிருக்கு. சரி பாரு, அது வாயிலே தான் வானத்தில் இருக்கு. அப்ப இது எப்படி எலியாவா இருக்க முடியும்? இதெல்லாம் வந்து நம்மளா ஒரு அனுமானத்துக்குள்ள போறது எப்படின்னு தெரியல. சரிங்களா? மழை வர வைக்கப்பட்டது எலியா, வாயிலேருந்து வர வச்சாரா? அது மாதிரிலாம் யாருமே பண்ணல. சரிங்களா? ஓகே, அப்புறம் ஏனோக்கு மாதிரி எதுவும் இருக்கா? அந்த வசனம் அப்ப எப்படி ஏனோக்கு எலியாங்கிறாங்க மோசேங்கிறாங்கிறது ஒரு கேள்வி. ஓகேங்களா? ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனம்? 5. வேற எதுவும் கேள்வி? வேற எதுவும் கேள்வி? நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம எடுத்த பாடத்தை அப்படி கேளுங்க. அந்த கேள்வியை விட கேள்வி ஏனோக்கும் எலியாவும் எங்க, அது ஒரு தனி கேள்வி.
வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்தவங்க அது ஏனோக்கு எலியா மோசேன்னாங்க. அதை நம்ம அப்படிதானாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, வேற வேற விஞ்ஞான ரீதியா போறவங்க ஏன்னா நம்ம அந்த மாதிரி பாடத்துக்குள்ளே போகல. அதனால ஒருவேளை நம்ம இந்த பாடத்துக்கான கேள்விக்கு நம்ம போவோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம என்ன திரும்பவும் சொல்றோம்னா, எடுத்த பாடத்துல இருந்து கேள்விகள் இருக்கா, நம்ம மற்றவங்க என்ன போதிச்சாங்க அப்படிங்கிறதுக்குலாம் எங்களுக்கு பதில் கேட்டீங்கன்னா அதை நம்ம இப்ப பார்க்க முடியாது. நம்ம போதிச்ச பாடங்கள்ல நம்ம சொன்ன வேத ரீதியான வியாக்கியானங்கள்ல கேள்விகள் இருக்கா, சரிங்களா? இப்ப அந்த வகையில நம்ம பார்க்க போனா பேரடைஸ், சரிங்களா, பரகதி அப்படிங்கிறதுக்கான ஒரு சில கேள்விகளுக்கான பதில நம்ம அதை யோசிக்கலாம். போய் வேற வேற இருக்க முடியல கேட்கிறீங்களா? உங்களே கேட்கிறீங்களா? சரி, ஓகே ஓகே, வேற வேற இது நல்ல கேள்விதான். நம்மளால இருக்க முடியல, இருக்கிறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா நம்ம பரிசுத்தமான இருந்தால்தான் அந்த 1,44,000 பேருக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்படி இருக்க முடியுது? முடியலையே, எப்படி செய்யறது? ஓகே, அப்புறம் வேற சரி, ஓகே. அப்ப இது ஒரு சூப்பர் கேள்வி. சரி, இதை பத்தி நம்ம பாடம் எடுத்துக்கிறோமா? அப்படி பத்தி பாடம் எடுக்கலாம், சரிங்களா? ஓகே, ஒருவேளை அந்த பாடம் வரும்போது அந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அம்மா அட்வான்ஸா அந்த கேள்வி கேட்கிறாங்க, நியாயமான கேள்வி, சரிங்களா? ஆமா, சிந்திக்க வேண்டிய நியாயமான கேள்வி. அவர் 2ஆம் வருகையில வரும்போது மனுஷகுமாரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வர்ற மாதிரி இருக்குது. அவர் தான் தேவகுமாரனுடைய தன்மையில ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரு. அவர் எப்படி மனுஷகுமாரனா வர முடியும்? நியாயமான ஒரு கேள்வி. ஓகே, வேற வேற நான் ஏன் மொத்தமா கேட்டுக்கிறேன்னா, ஒருவேளை நம்ம ஒரு பாயிண்ட பார்த்து வரோம்னா அந்த பாயிண்ட்லயே இன்னொரு பாயிண்ட் சேர்ந்து வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பார்த்துடலாமே அப்படிங்கிறது. அதுக்கு தனியா பார்க்க வேண்டியது சரிங்களா? இப்ப நான் திரும்பவும் என்ன பண்றேன்னா, ஒரு சில பாடங்கள்லாம் எடுக்கும், அதை ஞாபகப்படுத்துறேன். அதுல உங்களுக்கு கேள்விகள் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. இப்ப வேதத்தை முறையாக கற்பது எப்படி அப்படிங்கும் போது, பைபிள் வசனம் அப்படிங்கிறதுக்கும் அந்த வசனத்தில் உள்ள மறைபொருளா இருக்கக்கூடிய சத்தியம் என்பதற்கு வித்தியாசம் தெரிகிறார். நீங்க கிறிஸ்தவர்கள் எல்லாமே பைபிள் படிக்கிறாங்க, ஆனா அதனுடைய மறைபொருள் தெரியாது. வசனத்துக்குள்ள என்ன இருக்கு, சத்தியத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத சொல்லக்கூடாது. அதான் மறைபொருள் உள்ள ஆழமான சத்தியம், அந்த மறைபொருள் அப்படிங்கிற மகாபரிசுத்தமான விசுவாசம் என்னங்கிறது தெரியாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் வசனத்துக்கு சத்தியத்துக்கு. அப்ப அதை நம்ம பார்க்கணும்னா, மறைபொருளை பார்க்கணும்னா
ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஜோடி வசனத்தை சேர்த்து பார்த்தாதான் புரியுங்கிறதா நம்ம முதல் பாடத்துல மெயினா பார்த்த ஒரு விஷயம். இந்த அடிப்படையிலான வேற எந்த கருத்தையும் நம்ம வச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கான தெளிவான சக்தியும் நம்மளுக்கு வராது. சரிங்களா? இப்போ உதாரணமா நீங்க சொன்ன கேள்விகள், ஒரு சில கேள்விகளை பார்க்கும்போது எங்க இந்த எலியா, ஏனோக்கு, மோசே அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல இவர்களா இருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு நம்ம அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. பேர் கிறிஸ்தவத்தில் உள்ள ஒவ்வொரு போதகர்களும் பாஸ்டர்களும் அது வந்து எலியா தான் வானத்திலிருந்து நெருப்பம் பண்ணாங்க. ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கு? ஒரு அக்கினி வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல எங்கேருந்து வர்றதா இருக்குது? வாயிலேருந்து வர்றதுக்கு வானத்திலேருந்து வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப அக்கினி வந்துச்சுன்னா அக்கினி வர்றது வந்து சோதகுமாரை அழைக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம். மோசை கூட இருந்தாரு, அக்கினி மலைக்குரிய ஒரு சில விஷயங்கள்லாம் இடி முழக்க கூட வர்றது. அப்ப அவரே எடுத்துட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்றது இல்லை. சரிங்களா? அப்படிங்கும் போது அவர் செத்தாருங்கிறது வசனம் இருக்கு. அது அடக்கம் பண்ணது தெரியாம இருக்கலாம், அதை பத்தி விடுங்க. அவர் செத்துட்டாருங்கிறது வசனம் இருக்கு. கல்றதும் தெரியாதவருக்கு செத்துட்டாருங்கிறது வசனம் இருக்கு. அதை கர்த்தரை அடக்கம் செய்தார்னு வசனம் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம அதை வந்து மோசையாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் இல்லையா, அது எப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடியா 2ஆம் வருகைக்கு அப்புறம். இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய நிகழ்வு இருக்கு இல்லையா, சரிங்களா, நிகழ்வு அது வந்து 2ஆம் வருகைக்கு முன்னாடியா 2ஆம் வருகைக்கு அப்புறம்? 2ஆம் வருகை ரகசிய வருகை ஒண்ணுதான், அதெல்லாம் வேற எல்லாம் இல்லை. ரெண்டே வருகை தான். முதல் வருகை மாமிசத்துல வந்தார், 2வது முறை 2வது வருகை ஒரு இடத்துல வசனம் இருக்கு, 2வது முறை வருவார். அவ்வளவுதான். அந்த ரகசிய வருகையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் அவர் வருகிறது யாருக்கும் தெரியாது, வந்து இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலையிருக்கிறதுனா அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் வெளியிறங்கமா அறியப்படுவார். அது ஒரு கட்டம். அதனால வந்திருக்கிறது திருடனை போல, அந்த நாள் திருடனை போல வந்து சொல்லப்படுது. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா 2ஆம் வருகை அப்படிங்கிற ரகசிய வருகையோ இதெல்லாம் நம்ம 2ஆம் வருகை பாடத்துல பார்ப்போம். இருவர் இருப்பார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் அப்படிங்கிற. ஆமா, அதனால 2ஆம் வருகையில அந்த வந்திருக்கும் போது யாருக்குமே தெரியாது. அந்த வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் அவர் வந்திருக்கிறது தெரியும். சரிங்களா? அதுதான் 2வது வருகை. அந்த 2வது வருகையினுடைய தொடர்ச்சி என்னன்னா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருக்குமே பிரகடனமா வந்திருக்கிறது தெரியும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அவர் வந்திருக்கிறது தெரியாது. இது எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, முதல் வருகையில ஆண்டவர் தேவனுடைய குமாரனாக கிறிஸ்துவாக பூமியை வந்து அங்கு செயல்பட்டவரை எல்லாரும் கிறிஸ்துவ என்று இஸ்ரேலர்கள் அறிந்திருந்தார்களா? அப்ப வந்திருந்தாங்க, அது கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை ரகசியமாக தான் இருந்துச்சு, வெளியிறக்கமா தெரியும். அப்படி வெளியிறக்கமா தெரியாததுனால தான் அவங்க கொண்டு போட்டாங்க. சரிங்களா? அவர் வந்து அவங்க மத்தியில தான் இருந்தார், ஆனா அவர் தான் கிறிஸ்து என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. அதுக்காக இது ரகசிய வருகை சொல்லிட முடியாது. அவர் வெளியிறக்கமா தான் வந்தாரு, அதை அறியாதபடி அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருந்துச்சு. அப்படிதான் இந்த 2ஆம் வருகையை கூட அவர் வந்திருப்பார், வந்திருக்கிறக்கூடிய காரியம் நிறைய பேர் தெரியாம இருக்கும். இப்படிதான் அர்த்தம். இல்லைங்களா? ஒரு ஒரு ஒவ்வொருத்தர கேள்வி. மூணு வருகை பத்தி பைபிள் எங்கேயுமே சொல்லல. சரிங்களா? கிளியரா ஒரு வசனம் சொல்றாங்க, ரகசிய வருகையில வந்திருப்பாரு, ஒண்ணுதான். அதாவது 2வது முறை தான் வர்றாரு. வந்திருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அவர் வந்திருக்கிறது தெரியாது. அதனால அது வந்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட காலம் ரகசியமா இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்ச பிறகு அந்த 2வது வருகையினுடைய தொடர்ச்சி, நல்லா புரியுங்க, தொடர்ச்சி தான். தொடர்ச்சி
கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருக்கும் வெளியிறக்கமா தெரியும், எல்லாருக்கும் வெளியிறக்கமா தெரியும். அது ஒரு காலகட்டம். சரிங்களா? ஆனா 3 வருகையை பத்தி பைபிள் எங்கேயுமே சொல்லல. ஏன்னா எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்துல அவர் பரலோகம் போயிட்டு 2ஆம் வருகைக்குரிய அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது 2வது ஒரு வருகை இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம், 3வது ஒரு வருகை இருக்கிறதா சொல்லலாம். சரிங்களா? அப்ப அதுக்கான முகாந்திரம் தான் 2ஆம் வருகைங்கிற ஒரு பாடத்துல தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பைபிள்ல 2ஆம் வருகை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லையா, வருகைங்கிற ஒரு வார்த்தை 4 வார்த்தைகளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எத்தனை வார்த்தை? 4 வார்த்தை. அதாவது மத்தேயு 24:3 பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு தான் சீசர்கள் கேட்பாங்க. அந்த ஒரு வார்த்தை என்னன்னா பெருசியா. என்னது? பெருசியா. சரிங்களா? ஆனா அந்த வந்திருக்கிறதுக்கான அடையாளம் எல்லாருக்கும் தெரியாது, ஒரு சில பேரால தான் உணர முடியும். அதுக்குதான் அந்த அடையாளத்தை சொல்றாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் கழிச்சு வெளியரங்கமா எல்லாருக்கும் அறியப்படுகிற ஒரு காலம் வரும். எல்லாருக்கும் வெளியரங்கமா அறியப்படுகிற ஒரு காலம் வரும். சரிங்களா? அவருடைய 2ஆம் வருகைங்கிறது ஒரு நாளை குறிக்குது. அது கர்த்தருடைய நாள், கிறிஸ்துவின் நாள் சொல்லப்படுது. அந்த ஒரு நாளுக்குரிய ஒரு காரியம் வந்து 1000 வருட அரசாட்சியில ஆரம்பத்துல அவர் வந்திருக்கிறது தெரியாது. குறிப்பிட்ட காலம் கழிச்ச பிறகு வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரியும், அறியப்படுவார். அப்ப எல்லாம் அந்த ஸ்டேஜ் தான் சபையெல்லாம் இந்த பூமியில இருக்காது. அந்த நேரத்துல சபை வந்து பூமியில இருக்காது, வெளியரங்கமாகும் போது அது ஒரு ஸ்டேஜ். ஆனா இது எல்லாமே 2ஆம் வருகையில நடக்கக்கூடிய ஒரு தொடர் நிகழ்ச்சி தான். 3வது ஒரு வருகை அப்படிங்கிற விஷயத்தை பைபிள் என்னைக்குமே சொல்லல. சரிங்களா? அது வேணா வசனம் படிச்சுக்கோங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28. வசனம் 28 பக்கம் 34. கிறிஸ்து அநேகருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கப்படுத்தி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அனுப்பும்படி 2ஆம் தரம் பாவத்திற்கான தரிசனம். 2ஆம் தரங்கிற யாருன்னா அவங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காக 2ஆம் தரம் வருகை. இதுதான் சொல்லப்படுது. 3வது ஒரு வருகை அப்படிலாம் எதுவுமே பைபிள் சொல்லல. அப்ப அவங்களுக்கு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அந்த ரகசியமா வந்திருக்கும் போது அவர்கள் அறியப்பட்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஓகே. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம 2ஆம் வருகைங்கிற ஒரு பாடத்துல நம்ம போய் பார்க்கணும், புரிந்து கொள்ளணும். சரிங்களா? இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, வேதத்தின் ரகசியங்களை அறிவதற்கான ஒரு விஷயத்துல வசனத்தை ஒத்தி ஒரு வசனத்தை ஒத்தி வச்சுட்டு நம்ம வியாக்கியானம் பண்ணோம்னா புரியாது. ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு சில பேர் எலியா, ஏனோக்கு, மோசே அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிறதா கேள்வி. கேள்வி நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகு இது நடக்குமா, வர்றதுக்கு முன்னாடி அது ரகசிய வருகையோ இல்ல வெளியிறக்கமான வருகை, ரெண்டுமே 2ஆம் வருகை தான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் அவர் வந்திருக்கிறது தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் அந்த 2ஆம் வருகையினுடைய கான்செப்ட். சரிங்களா? அப்படிங்கும் போது 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. பெருசியா, எபிபேனியா, அப்போகாலிப்சிஸ், எக்ரோமாய் அப்படின்னு சொல்லி 5 வார்த்தைகள் 2ஆம் வருகை என்று சொல்லப்படுது. இதுல பெருசியானா வந்திருப்பார், யாருக்கும் தெரியாது. அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்னன்னா எபிபேனியா. எபிபேனியானா வந்திருப்பதற்கான வெளிச்சம், அடையாளங்கள் வெளியரங்கமா தெரியும். அவர் 2ஆம் வருகையில வந்துட்டாருங்கிறது ரகசியமா வந்திருக்கும் போது அந்த அளவுக்கு அடையாளம்னா வெளியில தெரியாது. சரிங்களா? அறிய வேண்டியவங்க மட்டும் அறிஞ்சுக்குவாங்க. அந்த ரகசிய வருகை யாருக்காக இருக்குதோ அவங்க மட்டும் தான் அறிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த 2வது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிபேனியா. சரிங்களா? எபிபேனியாங்கிறது வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல அவர் வந்திருக்கிறார் என்பதற்கு வெளியரங்கமான அடையாளங்கள் பூமியில வானத்துல எல்லாம் தெரியும். அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. 3வது என்னன்னா அப்போகாலிப்சிஸ். அப்போகாலிப்சிஸ் இந்த வார்த்தையெல்லாம் நான் பைபிள்ல உள்ள ஒரு கிரேக்க பதத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வெளிப்படுத்தின விசேஷம்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த புத்தகத்தை கிரேக்க புத்தகத்துல கிரேக்க பதத்துல போய் பார்த்தோம்னா அப்போகாலிப்சிஸ் தான் இருக்கு. அப்போகாலிப்சிஸ்னா வெளியரங்கமான அப்படின்னு அர்த்தம். வெளியரங்கமாக எல்லாரும் அறிகிறபடி, குத்தினவர்களும் காணும்படி அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் எப்படின்னா 3வது ஸ்டேஜ். சரிங்களா? இந்த 3வது ஸ்டேஜ் நடக்கும்போது தான் பூமியில சபை இருக்காது. 3வது ஸ்டேஜ்ல தான் பூமியில சபை இருக்காது. இந்த முதல் ஸ்டேஜ்லயே 2ஆவது ஸ்டேஜ்லயே சபை இருக்கலாம். இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு 2ஆம் வருகைக்காக. அந்த வருகைங்கிற ஒரு வார்த்தையை
4 வார்த்தைகள்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க கிரேக்க பதம். எக்ரோமாய் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த எக்ரோமாய்னா அவரோடு நாம் சேரும் அளவும், அல்லது அவர் நம்மிடத்தில் வரும் அளவும், நாம் அவரிடத்துல ஜாயின் பண்ற, அவரை சந்திக்கிற நேரம், அதுக்கு பேர் எக்ரோமாய்ன்னு சொல்லப்படுது. அப்ப 4 வார்த்தைகளையுமே தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ மொழிபெயர்க்கும் போது எப்படி பயன்படுத்தினா வருகை அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க. வந்திருக்கிறது அப்படிங்கிறது வேற, வந்திருக்கிறதுக்கான வெளிச்சம்ங்கிறது வேற, வெளியரங்கம் ஆகுதல்ங்கிறது வேற. இது அத்தனைக்குமே ஒரே வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. அதனாலதான் 2ஆம் வகையில நிறைய புறப்படிகள் இருக்கு. நம்ம 2ஆம் வகை பாடத்துல இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது அத்தனை வார்த்தைகளுமே 2ஆம் வகையை குறித்து 1000 வருட அரசாட்சியை குறித்து அந்த கர்த்தருடைய நாள், கிறிஸ்துவின் நாள்ங்கிற அந்த 1000 வருட அரசாட்சிங்கிற 2ஆம் வகையை தான் குறிக்கும். நாயகத்தின் நாள் அப்படிங்கிற கடைசி நாள், இது எல்லாமே அந்த 2ஆம் வருகை தான். 2ஆம் வருகையில இருந்தால் நாயகத்தின் உலக ஜனங்களுக்கு எல்லாருக்கும். அப்படிங்கிற அந்த 2ஆம் வருகைக்கு முன்பாக இந்த ஏனோக்கு, எலியா, மோசேங்கிறவங்க வர்றதை பத்தி பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள போதகர்கள் சொல்றாங்க. அது வந்து 2ஆம் வருகைக்கு முன்னாடியா இல்ல 2ஆம் வருகைக்கு அப்புறமா நான் கேள்வி கேட்கிறேன். புரியுதுங்களா? நீங்க இந்த கேள்வி அந்த மாதிரி சொல்றவங்கள்ட்ட நீங்க தான் போய் கேள்வி கேட்கணும். இப்படி நீங்க சொல்றீங்க, அது ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு அப்புறமா இல்ல 2ஆம் வருகைக்கு முன்னாடியா? சரிங்களா? இப்ப நீங்க சொன்ன வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் அதிகாரம் 11 வசனம் 15 பக்கம் 343. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலத்தையும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் எளிய சட்டங்கள். அப்ப இந்த வசனம் என்ன புரிந்து கொள்கிறோம்னா, 7ஆம் தூதன் எக்காளம் ஊதும் பொழுது, 7ஆம் சபை பூமியில மாமிசத்துல இருக்கும். அப்பயில 7ஆம் தூதன் எக்காளம் ஊதும் பொழுது இந்த பூமியின் ராஜ்யங்கள் யாருடைய ராஜ்யமா மாறி இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதானே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். ராஜ்யம் வருவதாகனா எப்ப ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்? 2ஆம் வருகையில வந்தாதானே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிற அந்த கண்டிஷன் எத்தனாவது வசனத்துல சொல்லப்படுதுன்னா 11ஆம் அதிகாரத்துல 15. சரிங்களா? இப்ப இந்த ஏனோக்கு, எலியா அல்லது மோசே யாரையோ சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற போதகர்கள். அதெல்லாம் எப்ப நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்துல? முன்னாடி. இப்ப கேள்வி என்னன்னா, முதலாம் உயிர்த்தெழுதல்ங்கிறது சபைக்கா இல்ல இந்த மோசே, எலியா, ஏனோக்கு? அப்ப நம்ம உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி அவங்க உயிர்த்தெழுவாங்களா? முதலாம் உயிர்த்தெழுதல் யாருக்கு? 1 கொரிந்தியர். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு புரிஞ்சுக்கங்க. அவங்க சொல்றது கரெக்டா தப்பாங்கிறத வேத ரீதியான வசனத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? 1 கொரிந்தியர் 15ல 22, 23, 24ல ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு போவா? படிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மனுஷர்கள் போல கிறிஸ்துவுக்கு எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனான தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். அவருடையவர்கள் யாரு? கிறிஸ்துவுடையவர்கள் யாரு? இந்த 1,44,000 பேர் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள அவனவன் தன் வரிசைனா முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய வரிசையில முதலாம் உயிர்த்தெழுதல் யாருக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் நான் கேட்கிறேன். அவங்க தானே ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கணும். அப்ப வெளிப்படுத்தல் 11, 15ல 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மோசே, எலியா, ஏனோக்குன்னு வச்சுக்குவோமே. பேர் கிறிஸ்தவ மார்க்கம் இந்த 3 பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. அவங்க எதிர்த்து வருவாங்களா? ஒருவேளை எதிர்த்து வந்தவர்கள் சாவாங்களா? எதிர்த்து வந்ததாவே இருக்கணும். வந்த பிறகு சாவாங்களா? அப்ப அவங்க எப்படி சாவாங்க? உயிர்த்தெழுதல் நடந்துட்டா இனி அவர்கள் மரிப்பதில்லைன்னு வசனம் இருக்கு. உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு மரணம் வருமா? அப்ப அவங்க எப்படி மோசே, எலியா, ஏனோக்கா இருக்க முடியும்? அப்ப இதெல்லாம் தவறான பார்வை. வேதத்தை பொறுத்த மட்டும் தவறான பார்வை.
தவறாக எதையோ கொண்டாந்து எதோடைய பொருத்தி பார்க்கிறது. அதனால வேதத்தை முறையாக கற்பது எப்படிங்கிறதுல ஒரு 6-7 மெத்தட் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த மெத்தட் படி போனோம்னா தான் இதெல்லாம் புரியும். ஒழிஞ்சு நம்மளா ஒண்ணு எடுத்து போனது பார்த்தோம்னா அதெல்லாம் தவறான காரியங்கள். இப்ப தவறான ஒரு தப்பான ஒரு போதனை கொண்டாந்து வச்சு நம்ம வேதத்துல ஆராய்ச்சி பண்ணோம்னா அந்த பார்வை முழுவதுமே என்னவா இருக்கும்? தப்பாதான் போயிடும். சரிங்களா? அப்பனா அது என்ன? 2 சாட்சிகள், 2 ஒளிவ மரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க 3.5 நாள் அளவும் அவங்க மறித்திருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அவங்க 42 மாசம் அளவும் என்ன பண்ணணும்? தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 42 மாசம்னா என்ன? இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? அப்ப இது நிச்சயமாகவே மோசே, எலியா, ஏனோக்கா இருக்கிறதுக்கு அறவே வாய்ப்பு. அறவே வாய்ப்பு. இது ஆண்டவருடைய 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி அப்படிங்கிற அந்த நிகழ்வுக்கு அப்புறம்னாக்க ஒத்துக்கலாம். ஆனா இது 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக சொல்லும் பொழுது இதெல்லாம் பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தின் பொய் போதனையில தயவு செய்து யூடியூப்ல இருக்கிறதெல்லாம் நீங்க கேள்வி கேட்காதீங்க. சரிங்களா? இப்ப நம்ம கொடுத்திருக்கிறது வந்து வசனத்தின் அடிப்படையிலான விளக்கம். சரிங்களா? இதே 42 மாசங்கிறது ஒரு மாசத்துக்கு 30 நாள்னா 42 × 30 எவ்வளவு பெருக்கி பாருங்க. 42 மாதத்துக்கு இந்த 2 ஒளிவ மரங்களாகிய 2 சாட்சிகள் சாட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப புரஜாதியாருக்கான அந்த இடத்துல ஒதுக்கி இந்த 42 மாசம் சொல்லும்போது 42 × 30 1260 நாள். எத்தனை நாள்? 60 நாள். சரிங்களா? ஓகே. இதே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் அதிகாரம் 12 வசனம் 4. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடிப் போனாள். அங்கே 1760 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. எத்தனை நாள்? 1760 நாள். இப்ப 42 மாசம் கொண்டு நாளா கன்வெர்ட் பண்ணோம்னா எத்தனை நாளா வருதுங்க? இப்ப 1760 நாளுங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பெண்ணானவன் பாதுகாப்புறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு இடமாக வனாந்தரமான ஒரு இடத்தை சொல்லப்படும். அப்ப மாசத்துல சொன்னது நாட்கணக்கில் பார்க்கும்போது இதே டைம் தான் அங்கே சொல்றாரு. புரியுதுங்களா? அப்பனா இந்த பெண்ணானவன் வனாந்தரத்துக்கு போறப்பட்ட அந்த காலத்துல தான் இந்த 2 சாட்சிகளும் 42 மாசங்கிற அதே டைத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த டைமும் அந்த டைமும் ஒன்னதான் சொல்லிட்டு இருக்காரு. மாசத்துல சொல்லியிருக்கு, இது நாள்ல சொல்லியிருக்கு. அப்ப இந்த நிகழ்வும் அந்த நிகழ்வும் ஒரே டயத்துக்கு நடக்கும் அப்படிங்கிறதா விஷயம். இப்ப பாருங்க, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இன்னொரு வருஷம் 13ஆம் அதிகாரம் திருவிவிலிய கையில வச்சிருக்கீங்களா? வீட்டுலதான் இருக்கா? இங்க ஏதோ இருந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே ஓகே, நான் சொல்ற வசனத்தை படிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 13 வசனம் 5. பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாள் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, இந்த 42 மாதம் ஒரு வலுசருமாகிய மிருகத்துக்கு கொடுக்க. அப்ப இதே 42 மாசம்னா இந்த 2 தீர்க்கதரிசிகள் அப்ப இதெல்லாம் ஒரே காலகட்டத்தை தானே சொல்லிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது திருவிவிலியம். இதுலயும் படிங்க, அதையும் படிங்க. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமி குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்து மிருகத்துக்கு சுரூபம் பண்ண வேண்டும் என்று பூமி குடிகளுக்கு சொல்லிற்று. எத்தனை காலத்துக்கு? அதாவது 12ஆம் அதிகாரத்துல 14, 12ல 14, 12ல 14. ஸ்ரீராமன் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள அந்த இடத்திற்கு பறந்து போகும். அப்ப அந்த ஸ்திரீ வந்து 1260 நாள்னு சொல்லப்பட்டது. இந்த வசனத்துல சொல்லும்போது எதுன்னு சொல்லிட்டாரு? ஒரு காலம், காலங்கள். அப்ப காலம், காலங்கள், அரை காலம்னா என்ன அர்த்தம்?
இப்ப திருவிவிலியத்தில் படிக்க கிளியரா படி. அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பறந்து செல்லுமாறு பெரும் பலகையில் சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. அங்கு அவர் 3½ ஆண்டு காலம் பேணப்படுவார். 3½ ஆண்டுங்கிறதுனா காலம்னா 1 வருஷம், காலங்கள்னா 2 வருஷம், அரை கால்னா 6 மாசம். அப்போ 3½ வருடங்கிறது இப்ப கால்குலேட் பண்ணி பாருங்க. 3½ வருஷத்துக்கு எத்தனை நாள் வருது? சொல்லுங்க. 42 மாசம். புரியுதுங்களா? அதாவது 3 12 36 பிளஸ் ஒரு 6 42 மாசம். அப்ப கரெக்டா வருதா? 3½ வருடம் 1260 நாள் அல்லது 42 மாசம். இதெல்லாம் இந்த 2 சாட்சிகள் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை குறிக்குது. இது பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இதுலயும் படிங்க, அதுலயும் படிங்க. திருவிவிலியத்தில் 25. தானியேல் அதிகாரம் 7 வசனம் 25 பக்கம் 1041. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இது யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா சின்ன கொம்புன்னு ஒருத்தன் பண்ணுவான் அப்படின்றது. சரிங்களா? அதெல்லாம் நீங்க அப்புறம் பாத்துக்கணும். சின்ன கொம்புங்கிற ஒருத்தன் காலத்தையும் பிரமாணத்தையும் மாத்தி பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். எத்தனை காலத்துக்கு பாருங்க? அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லுபடும். அப்ப காலம் காலங்கள் அரை காலம்னா அது திருவிவிலியத்தில் படிக்கிறது. அவன் உன்னதமானவருக்கு எதிரான சொற்களை பேசுவான், உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான், வழிபாட்டு காலங்களையும் திருச்சட்டத்தையும் மாற்ற நினைப்பான். 3½ ஆண்டுகள் புனிதர்கள் பாருங்க. 3½ ஆண்டுகள் அப்படின்னா எத்தனை மாசம்? 42 மாசம் சீக்கிரம் எத்தனை நாள்? 60 நாள். இப்ப இந்த இத்தனை வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தான் இந்த 2 சாட்சிகள் யாரு, அந்த 2 ஒளியோமரம் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு நீங்க வாயிலேருந்து வர்ற நெருப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு வானத்திலேருந்து வந்த நெருப்பை வச்சு எலியாவையும் மோசையையோ இல்ல ஏனோக்கையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நிகழ்வு எப்ப நடக்க போகுதுன்னா ஆண்டவருடைய 1ஆம் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், இடைப்பட்ட காலம். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதுக்கு முன்னாடியே மோசே எலியா ஏனோக்கெல்லாம் உயிர் தெரிஞ்சிருவாங்களா? அப்படி கொண்டாட முடியுமா அந்த வசனத்தை? அதுதான் நம்ம அந்த 7 மெத்தட் பைபிள் படிக்கிறதுல 7 மெத்தட் பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா காலத்தின் அடிப்படையில வேதத்தை எப்படி படிப்பது. சரிங்களா? இப்ப இந்த காலத்துக்கு இது பொருந்தும்னு கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. நீங்க பொருந்தா காலத்துல பொருந்திக்கிட்டு மோசே எலியாவை ஏனோக்கு இவர் தான் சொன்னாங்க, காலத்தின் அடிப்படையில் அது செட்டே ஆகாது. அப்ப தப்பான அனுமானத்துக்குள்ள முழு கிறிஸ்தவம் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் யூடியூப்லயும் சரி தீர்க்க தரிசனம் சொல்லி இதை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது அறவே இல்லை. நம்ம வசனத்தின் அடிப்படையில் பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப காலத்தின் அடிப்படையில் இப்ப பாருங்க, 1ஆம் வருகையில ஆண்டவர் 1ஆம் வருகையில பிறந்திருக்கும் போது 3 ஞானிகள் புறஜாதிகளா இருக்கிற 3 ஞானிகள் நட்சத்திரத்தை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஊர்ல கிறிஸ்து பிறந்திருக்கணும், யூதர்களை ஆளக்கூடிய ராஜா இங்கதாங்க பிறந்திருக்கணும் அப்படின்னு தேடிட்டு வர்றாங்க. அங்க இருந்தவங்க தேடினாங்களா? யார் ஆக்சுவலா தேடிட்டு இருக்கணும்? வேதத்தை வச்சுக்கிட்டு வேதத்தை வச்சிருந்தவங்க யாரு? வேத சாஸ்திரிகளும் பரிசேயர்களும் அந்த பிரதான ஆசாரியர்களும் தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல எங்க எந்த ஊர்ல பிறக்கணும். அதுக்கப்புறம் அந்த 3 ஞானிகளும் கேட்ட பிறகு பழைய ஏற்பாட்டை தேடி பார்த்துட்டு ஆமாங்க பெத்லகேம்ல பிறக்கணும், இந்த காலகட்டத்துல தான் பிறக்கணும்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்ததை எந்த காலகட்டத்தில் ஆண்டவர் 1ஆம் வருகையில வருவாருங்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களுக்குலாம் அவரை எதிர்பார்க்கல. ஆனா புறஜாதியா இருக்கிற ஒரு 3 ஞானிகள் தேடிட்டு வந்ததுதான் இவங்களுக்கே புரிய வருது. புரியுதுங்களா? அப்ப காலத்துக்கேற்ற இந்த காலத்துலதான் இது நிகழணுங்கிறத கரெக்டா நீங்க கண்டுபிடிக்கலன்னா நம்ம சத்தியத்தின்படி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற காலத்துக்கான ஏற்ற சத்தியத்தை அடைய மாட்டோம். இந்த காலத்துல இது நடக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப அது புரியாம நம்ம பாட்டுக்கு நம்ம நினைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம்னா எல்லாம் தப்பா போயிடும்.
இப்ப ஆண்டவர் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறார். எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? எங்க இருக்கு பைபிள்ல? 3. சரிங்களா? புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே 3 இல்ல 3.5 இல்ல. ஆனா 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு லூக்காவுல இருக்கு. ஆனா 3.5 வருஷம் ஊழியம் பண்ணுவாரு பழைய ஏற்பாட்டுல இருக்கு. 30 வருஷத்துலதான் ஊழியம் பண்ண வரணும்னு பழைய ஏற்பாட்டுல இருக்கு. இது ரெண்டுமே பழைய ஏற்பாட்டுல தான் இருக்கு. 3.5 வருஷம் தான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்ப நீங்க அதெல்லாம் நீங்க அங்க இருந்து கண்டுபிடிக்கலன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா? அப்ப அதனாலதான் இன்னைக்கு வரையும் யூதர்களும் இஸ்ரேலரும் ஆண்டவர் முதலாம் வருகையிலே வரலன்னு ஒரு ஒரு காலக்கணக்கில் தப்பு போட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, எந்த காலத்துல யார் வரணும் எப்படி வரணும் என்னங்கிறது நம்ம புரியாம இருந்தோம்னா தப்பா தான் பைபிளை புரிந்து கொண்டு இருப்போம். அதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல வந்தேன். எதை பத்தினா இந்த ஏனோக்கு எலியான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40 படி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் யாரை பற்றியது? எந்த விசுவாச பட்டியல்? பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாச பட்டியல் உள்ள ஆபேலிலிருந்து ஆரம்பிச்சு யோவான் ஸ்நானகன் வரை உள்ளவங்களை பத்தி பேசியிருக்கு. சரிங்களா? இவர்களுக்கான உயிர்த்தெழுதலை சொல்லியிருக்கு. 35வது வசனத்துல படிக்க. 35வது வசனம். விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் வித்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலை அனுபவித்தார்கள். கல்லை உண்டார்கள், வாழால் அறுக்கப்பட்டார்கள். 35 மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்கா? 35ல இருக்கா? இவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதல் அடைவதற்காக தங்களை இது பண்ணிட்டு இருந்தாங்க. மேன்மையான உயிர்த்தெழுதல். அப்ப மேன்மையான உயிர்த்தெழுதல் இந்த முற்பிதாக்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதல் வந்து மேன்மையான உயிர்த்தெழுதல். இவர்கள் எப்போ உயிர்த்தெழுவாங்க அப்படின்னா, முதல் உயிர்த்தெழுதல் யாருக்கு தான்? சபைக்கு தான். 1,44,000 பேருக்கு தான் முதல் உயிர்த்தெழுதல். இப்ப 39:40 படி. இவர்கள் எல்லாரும் தான் யார்? எல்லாம் இவர்கள்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரை உள்ள இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எதுனா முதலாம் உயிர்த்தெழுதல், கனம், மகிமை, சாகாமை, மகிமைக்குரிய பொசிஷன், அதை அவங்க அடையவில்லை. புரியுதுங்களா? அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு வந்திருக்கு? இந்த பரிசுத்தவான்களாய் 1,44,000 பேருக்கு தான். இது வெளிப்படுத்தல் 20:6 படிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவான். அவன் கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அரசாட்சி உள்ளவன். கிறிஸ்து ஆட்சி பண்றாருனாலே யாரும் போகணும் அவங்களோட ஆட்சி பண்ண. முதலாம் உயிர்த்தெழுதல் உள்ளவங்க போய் சேர்ந்தாதான் இங்க ஆட்சி பண்ண முடியும். அப்ப அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 11:15 பாக்குறோம். 7ஆம் எக்காலம் துணிக்கும் போது கர்த்தருக்கு கிறிஸ்துக்குரிய ராஜ்யம் ஆயிடுச்சுன்னா அப்ப உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிருக்கணும்னு அர்த்தம். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி உயிர்த்தெழ முடியும்? ஃபுல்லாவே தப்பாகுது. அனுமானம் கிறிஸ்தவ மார்க்கம் தப்பு பண்ணியிருக்கு. இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு யாரையாவே பேர சொல்லிட்டு இருக்கு. ஏனோக்கும் எலியா மோசேன்னு சொல்லிட்டு இருக்கு. பாருங்க, இப்ப படிக்க தொடர்ந்து இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். படிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல், நம்மைனா இந்த இடத்துல யார் நம்மைனா? இந்த சபை வாய்ப்புல உள்ள 1,44,000 பேரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. நம்மை அல்லாமல் யார் பூரணாகணும்? அவர்கள் முற்பிதாக்கள் ஆபேலில் இருந்து யோவான் ஸ்நானகன் வரை உள்ள ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, தானியேல் எல்லாமே இந்த லிஸ்ட்ல வருவாங்க இல்லையா? இவர்கள் எல்லாம் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாது. அப்படின்னா பூரணர் ஆகணும்னாலே யார் வரணும்? ஃபர்ஸ்ட் பூரணர் ஆகணும்னா யார் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்து போகணும்? சபை உயிர்த்தெழுந்து போன பிறகுதான் அவங்களுக்கு அடுத்த வரிசையில வரலாம். சரிங்களா? அப்ப நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காக
முன்னதாக நியமிச்சிருக்கிறார். அப்ப அவங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறத வேதவசனம் கிளியரா சொல்லும் போது எப்படி நீங்க நம்மளுக்கு முன்னாடி அவங்க வருவாங்கன்னு சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம எடுத்த பாடத்துல இருந்து கேள்வி கேள்வி சரிங்களா? அங்கே எடுக்கிறது இங்கே எடுக்கிறதெல்லாம் கேள்வியா கேட்டீங்கன்னா பாடம் புரியாது. சரிங்களா? சத்தியம் உங்களுக்கு தெளிவா இருக்காது. அப்ப வேத வாக்கியத்தினுடைய வசனங்கள் இவ்வளவு வசனத்தை வச்சு ப்ரூவ் பண்ணாதான் நம்மளுக்கே புரிய வருது. முற்பிதாக்களுக்கான உயிர்த்தெழுதல் அதுக்கப்புறம் தான் வரும். முதல் உயிர்த்தெழுதல் யாருக்கு? நமக்கு. சரி, இப்ப இன்னொரு இப்ப ஏனோக்கு எலியா மோசைங்கிறது அவர்கள் இல்லைங்கிறது பத்தி உறுதியாயிடுச்சு. இப்ப ஏனோக்கு எலியா இவர்கள் எல்லாம் செத்துட்டாங்களா உயிரோட இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு தனி பாடமா பார்க்கணும். இதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வசனத்தை மட்டும் நான் கொடுத்துட்றேன், அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சு கொள்றீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் அதை பத்திய காரியத்துக்குள்ளாக நம்ம ஆழமா போக முடியும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் ஆபேலை பத்தி சொல்லப்படுது, 5ஆம் வசனம் ஏனோக்கை பத்தி சொல்லப்படுது, 7வது வசனம் நோவாவை பத்தி சொல்லப்படுது, 8வது வசனம் ஆபிரகாமை பத்தி சொல்லப்படுது. சரிங்களா? இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு வசனம் படிங்க, 13வது வசனம். எவர்கள் எல்லாரும் இப்ப மேல குறிப்பிட்டப்பட்டதெல்லாம் யார் யார் வர்றாங்க? எலியா வரல, ஏனோக்கு வந்துடுறாரு அந்த லிஸ்ட்ல. இவர்கள் எல்லாரும் இப்ப ஏனோக்கு சாகலைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, படி. இவர்கள் எல்லாரும் தூரத்திலே அவரை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார். இப்ப சொல்லுங்க, ஏனோக்கு சாகலை என்று சொல்றீங்க. அதுக்கப்புறம் அந்த வியாக்கியானத்துக்குள்ள அப்புறம் போகும். இந்த வசனம் என்ன சொல்லுது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லணும். இவர்கள் எல்லாரும் போட்ட லிஸ்ட்ல எலியா வரமாட்டார், ஓகே வச்சுக்கோ. ஆனா ஏனோக்கு வந்துட்டார், இந்த லிஸ்ட்ல ஏனோக்கு வந்துட்டார். இப்ப ஏனோக்குங்கிறவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிற லிஸ்ட்ல வர்ற இவர் விசுவாசத்துக்குள்ளாக என்ன ஆயிருக்கிறார்? இவரு மரித்தார்னு இருக்கு. இப்ப இந்த வசனத்துக்கு யார் வியாக்கியானம் விளக்கம் சொல்றது? புரியுதுங்களா? அப்ப இதையுமே நம்ம என்ன பண்ணிட கூடாதுன்னா தப்பான முறையில புரிந்து கொள்ளக்கூடாது. சரிங்களா? இதே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க ஒரு இடத்துல. சரிங்களா? அப்ப இதுக்கான விளக்கத்துக்குள்ள பின்னாடி போகலாம். நம்ம பின்னாடி பாடமே இதுக்காக பார்க்க போறோம். ஆனா வசனம் இப்படி இருக்குங்கிறத தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டாம். சரிங்களா? அப்ப இதுல ஒரு வார்த்தையை நீங்க படிச்சு பாருங்க. ஏனோக்கு 5வது வசனத்தை படிங்க. மரணத்தை காணாதபடிக்கு இருக்குல்ல, நல்லா கவனிக்க. மரணத்தை காணாதபடி, பார்க்காதபடி. மரணமே ஆகாதுன்னா இருக்கு இந்த இடத்துல. மரணத்தை இவர் பார்க்க மாட்டார் தான் இருக்கு. பார்க்க மாட்டார், இவர் மரணத்தை பார்க்க மாட்டார் தான் இருக்கு. மரணமே வராது இந்த இடத்துல இருக்கா? மரணத்தை காணாதபடி இவர் மறுரூபமாக்கப்பட்டார் அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டார் இருக்கு. சரிங்களா? சரிங்களா? டிரான்ஸ்ஃபர்ட் எடுத்துக்கொள்ளப்பட்டான் இருக்கு. சரிங்களா? அப்ப அவர் உயிரோட இருந்த நாள் எல்லாம் பார்க்கும்போது ஏனோக்கு 365 நாள் தான். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? சரிங்களா? இங்க ஒரு வசனம் செத்ததா சொல்லப்படுது. அப்ப காணாதபடிக்கு நம்ம ஏற்கனவே ஆத்மா பாடம் பார்க்கும்போது இங்கு நிற்கிற சிலர் மரணத்தை காணாதபடிக்கு அப்படிதான் இருக்கு. சரிங்களா? மரணத்தை பார்ப்பதில்லை எதுவரை 2வது வேளை ஆண்டவர் வர்றதை பார்த்துட்டுனா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேருமே அவருடைய சீசர்களில் ஒருவர். இங்கு நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் ராஜ்யத்தில் வருவதை காணாமல் மரிக்கிறதில்லை சொல்லப்படுது. அப்ப காணாமல், மரணத்தை காணாமல் அப்படின்னா ஆண்டவர் 2வது வேளை வர்றதை பார்த்துட்டு தான் இவங்க சாவாங்கன்னு அர்த்தத்துலதான் நம்ம அதை வியாக்கியானம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா? அது வந்து பேதுருவே அவருடைய கடிதத்தில் எழுதுறாரு.
நாங்க மறுரூபமலையில அவரோடு கூட இருக்கிற 2வது வருகையில நாங்க வந்ததை நாங்க கண்ணால பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்போ அதே தான் ஏனோக்கு தான் முதல் தீர்க்கதரிசி அவர் தான். யூதா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. யூதா வசனம் 1 தங்கள் அவமானங்களை உரைத்தெழுந்த அமைதியான கடல் என்றும் மாற்றம் பற்றி அடைந்த நட்சத்திரங்களுமாய் இருக்கிறவர்கள் இவர்களுக்காக எந்தெந்தைக்கும் ஆறுதலை வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆனாலும் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாரும் பாருங்க, நல்ல கவனிங்க. எவர்களை குறித்து வழி தப்பி தப்பான வழியில போறவங்களை குறித்து யார் தீர்க்க தரிசனம் பார்த்தது? எவர்களை குறித்து? இந்த உலகத்துல ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து நியாயம் தீர்க்க போறதை குறித்து இவர் தரிசனம் பார்த்திருக்கிறார். படி. எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு. இந்த எல்லாருக்குங்கிறதுல யார் வருவா நியாயம் தீர்ப்புல? அவ்வளவுதானா? எல்லாருக்கும்னா 1,44,000 பேருக்கு மட்டும் தான் நியாயம் தீர்ப்பான்னு கேட்கிறேன். யாராரு? அதுதான் கொஞ்சம் லிஸ்ட் சொல்லுங்களேன். ஆதாம் முதல் இருக்கக்கூடிய எல்லா உலக ஜனங்களுக்கு, திரள் கூட்டத்துக்கு 1000 வருஷம்ங்கிறதே நியாய தீர்ப்பு தான். அந்த நியாய தீர்ப்பினாலதான் நியாய தீர்ப்பு அடையுது. சரிங்களா? 1000 வருஷம் முடிச்ச பிறகு இல்லை. சரிங்களா? 1000 வருஷத்துலதான் அந்த கடைசி நாள்ல தான் திரள் கூட்டத்துக்கு நியாய தீர்ப்பு, உலக ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு, இந்த மாதிரி பாவம் செஞ்சவர்களுக்கும் எதிர்த்து வரும்போது நியாய தீர்ப்பு, செத்தவங்க அத்தனை பேருக்கு நியாய தீர்ப்பு. புரியுதுங்களா? சரி, அப்படி நியாய தீர்ப்பு அடையும் போது இவர் அங்கே எதை பார்த்தாரு? அவங்க நியாய தீர்ப்பு அடைகிறத பார்த்தாரா? எல்லாருக்கும் நியாய தீர்ப்புனா முற்பிதாக்களும் அந்த உயிர்த்திருந்து வர்றதை பார்த்துருப்பாரா? அதுல இவரும் நின்னதை பார்த்திருப்பாரா? இவரும் உயிர்த்தெழுந்து நிக்கிறத இவரே பார்த்திருப்பாரான்னு கேட்கிறேன். தரிசனத்துல அவர் உயிர்த்தெழுந்து ஏன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து 1000 பரிசுத்தவான்களோடு பூமியே நயந்துட்டு வர்றாருன்னா யாரெல்லாம் உயிர்த்தெழுந்திருக்கணும்? எல்லாரும் உயிர்த்தெழுந்திருக்கும் போது ஆபேலிருந்து ஆபிரகாம்லேருந்து தாவீதிலேருந்து யோவான் ஸ்நானகன்லேருந்து உலகத்துல உள்ள அத்தனை பேர்ல இருந்து திரள் கூட்டத்துல இருந்து எல்லாருமே எதிர்த்து வந்திருந்தாங்க நியாய தீர்ப்பு. அதுல ஏனோக்கு தானே பார்த்துப்பாரு அவரை. நான் உயிரோட இருக்க போறானா அப்படிங்கிறத அவர் பார்த்துப்பாரா இல்லையா? அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, மரிப்பதற்கு முன்பாக அல்லது எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அவர் மரணத்தை காணாதபடி தரிசனம் பார்த்துட்டாரு. நான் உயிர்த்தெழுந்து வந்துருவேங்கிறத அவரே பார்த்துட்டாரு. அதெல்லாம் நீ சொல்லியிருக்க ஒழிஞ்சு அவரெல்லாம் சாவாருங்கிறதுக்கு வசனம் கிளியரா எத்தனாவது வசனம் சொல்லிருச்சு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13 சொல்லிச்சு. யோவானிலே ஒரு புத்தகத்துல எல்லா தீர்க்கதரிசிகளும் மரித்தார்களே அப்படின்னு வசனம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும் மரித்தார்களேன்னா அதுல ஏனோக்கும் வருவாரு, எலியாவும் வருவாரு. சரிங்களா? எலியா எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? ரதத்துல. சரிங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் எங்க போனாருன்னா தெரியல. அதுக்கப்புறம் எலியாவினுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் தேடிட்டு போறாங்க. சரிங்களா? ஏன் தேடிட்டு போனாங்க? எங்கேயாச்சும் போய் இருப்பாருன்னு தேடிட்டு போனாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாரு. யாரு? இதே எலியா அவருடைய காலகட்டத்துல ஒரு ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாரு. சரிங்களா? அப்ப அவர் பூமியில இருந்தா தானே கடிதம் எழுதும், செத்துட்டாருன்னு அர்த்தமாகுமா? கொஞ்ச நாள் கழிச்சு கடிதம் எழுதிட்டு அவரும் செத்துருப்பாரு. எப்படி எங்க செத்தாரு என்னங்கிறதுக்கு இடம்லாம் தெரியல, எதுவும் தெரியல. ஆனா எல்லா தீர்க்கதரிசிகளும் செத்தார்கள் தான். சரிங்களா? இதுதான் வசனம். இதெல்லாம் வந்து தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குது. இததான் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சரிங்களா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல சிம்பிள் கான்செப்ட் தான். இதுக்கு மேல வித்தியாசமா எதையுமே நீங்க யோசிக்கலாம் வேணாம். வசனம் அப்படி இருக்கிற மாதிரி குழப்பம். ஏன்னா தேவன் என்ன சொல்லிட்டாரு? ஏசாயா 28ல 13வது வசனத்தை படி.
எஸ்ஐயா அதிகாரம் 28 வசனம் 1 பக்கம் 834. ஆதலால் அவர்கள் போய் பிரித்து விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையிலே கற்பனையும் கற்பனையிலே கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் இருக்கும். இப்ப இவ்வளவு விஷயத்தையும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிற பார்த்தோம்னா தான் தெளிவடையும் பொழுது நீங்க ஒரு வசனத்தை வந்து குடிச்சுக்கிட்டு இதுதான் தெரியல சிக்கு உண்டு பிடிபட்டு குழப்பமான போதையில தான் போவேன் வசனம் இருக்கு. நம்ம ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு எந்த தீர்மானத்துலையும் வரக்கூடாது. இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? அதனாலதான் வேத வாக்கியங்களை அவைகளால் நம்மளுக்கு என்ன இருக்கு, அதுக்கு ஜோடி இருக்கு. அந்த ஜோடி வசனத்தை புரிஞ்சு பார்க்காம நம்மளா ஒரு அனுமானத்துக்குள்ள போகக்கூடாது. சரிங்களா? இப்ப நம்ம இன்னொரு வசனத்துக்குள்ள வரோம். இது வந்து பின்னாடி பாடத்துல பார்க்க போறோம். ஆண்டவர் பேசின சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள்னு ஒரு பாடம் இருக்கு. சரிங்களா? இதுல லூக்கா 23:43 படிக்கலாம். லூக்கா அதிகாரம் 23 வசனம் 43. அப்பொழுது அப்படி இருந்தும் இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இப்ப அந்த சிலுவையில தொங்கிட்டு இருந்த 2 கல்லவன்ல ஒருத்தர்கிட்ட மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, நீ இன்று என்னோடு கூட பரதேசிலே இருப்பார். சரிங்களா? ஓகே. இந்த பரதேசிங்கிறது என்ன? நிறைய பேர் பரலோகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பரலோகம் இல்லையா? அப்ப எங்க இருக்கு பரகதி அப்படின்னா ஆரிசியின் படி என்ன சொல்றாங்கன்னா, வானத்திலும் இல்ல பூமியிலும் இல்ல நடுவில் உள்ள உத்திரிக்க ஸ்தலம் அப்படிம்பாங்க. பரகதிங்கிறத வானத்துக்கு மேல பரலோகமும் இல்ல பூமியில இல்லாம பூமி கீழேயா? பரதேசத்துக்கு பூமிக்கு கீழே அப்படி இருக்கலாமா? அம்மா சொல்ற மாதிரி அப்படிதான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அப்ப பூமிக்கு கீழே 2 வெளிப்படுத்தல் 2:7 படி பூமி கீழே ஏதாச்சும் இருக்குமா? அப்படி ஒரு விஷயம் இருக்குமான்னு பாருங்க. படி. ஒரு நிமிஷம். அப்ப பாதாளத்துக்கு தான் அவர் போனார். அப்ப பாதாளத்துல இது இருக்குமா? இப்ப படிக்க போற வசனத்துல உள்ள அந்த விஷயம் இருக்குமான்னு வந்து பார்த்து சொல்லுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுகளால் கேட்கக்கடவும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இப்ப பரதேசில என்ன இருக்குது? தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருந்துச்சு ஆக்சுவலா? ஏதேன். இப்ப இந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்கிறதா இந்த வசனம் சொல்லுது? தேவனுடைய பரதேசில தான் இந்த ஜீவ விருட்ச கனி இருக்குது. இப்ப நீங்க சொன்னது என்னன்னா, ஆண்டவர் பாதாளத்துல இறங்கின பிறகு பாதாளத்துல ஜீவ விருட்சத்தின் கனியா இருக்குது. மரம்னாலே எங்க இருக்கும்? வானத்திலயா இருக்கும்? பூமிக்கு கீழேயா இருக்கும்? பூமி மேற்பரப்புல தான் இருக்கும். இப்படிதானே ஏதேன் தோட்டத்துல முளைச்சு வந்துச்சு. ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ கனி, இன்னொன்னு ஜீவ விருட்சத்தின் கனிகள் அப்படின்னு ஒரு பல மரங்கள் இருந்துச்சு ஏதேன் தோட்டத்துக்குள்ள. ஒரு மரம் என்னது? நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரமும் பல மரங்கள் என்ன இருந்துச்சுன்னா ஜீவ விருட்சத்தின் கனி. சரிங்களா? இந்த பாரடைஸ்ங்கிறத நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. பாரடைஸ் அப்படிங்கிறதா என்னன்னா பரகதின்னு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. சரிங்களா? இந்த பரகதி அல்லது பாரடைஸ்ங்கிறது ஏதேன் தோட்டம் அப்படின்னு தான் விளக்கம் இருக்கு. மொழிபெயர்ப்பினுடைய ஒரிஜினல்ல ஏதேன் தோட்டம். அப்பனா பூமியில பூமியே ஏதேன் தோட்டமா மாறி போயிருக்கும். அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கும். அதை புசிக்கிறவர்கள் நித்தியத்திற்கு ஜீவனோட இருப்பாங்கிற கருத்தை தான் இங்க வெளிப்படுத்தல் 2:7 சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தல் 2:7 சொல்லுது. அப்படின்னா பாதாளம் அப்படிங்கிற கல்லறைக்குள்ள ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கும். சரி, அவர் ஆண்டவர் மரிச்ச பிறகு அவர் எங்க இருந்தார்? பரலோகத்துல போனாரா இல்ல பூமியில தான் இருந்தார்?
யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் எந்திரிச்ச பிறகு ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாருங்க, படிங்க. யோவான் அதிகாரம் 20 வசனம் 17. இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏன் போகவில்லை? என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏன் போகிறேன் என்று அவர்களுக்கு சொன்னார். அப்ப 3 நாள் எங்கதான் இருந்தாருன்னா கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது 3 நாள் பாதாளத்திலேயா ஏதேன் தோட்டம் இருக்கு? பூமி வருங்காலத்துல ஏதேன் தோட்டம் மாதிரி மாறி போயிருக்கும். பூமி முழுவதுமே புதிய வானம், புதிய பூமி. புதிய பூமிங்கிறது முழுவதுமே ஏதேன் தோட்டமா மாறி இருக்கக்கூடிய, நன்மை பயக்கக்கூடிய, ஜீவ விருட்சம் இருக்கக்கூடிய ஒரு பூமியாக மாறி போயிருக்கும். சரிங்களா? அப்ப வரப்போகிற வானம் அப்படிங்கிறதுல இப்ப யார் இந்த வானத்துல இருக்கிறா? இந்த 2ஆம் உலகத்தின் வானத்துல யார் இருக்கிறா? சேனை. சரிங்களா? இந்த ஆவிகளின் சேனைக்கு யாரு வானலாவிய அதிகார பிரபு? வானலாவிய அதிகார பிரபு யார்? சாத்தான். அப்ப வானத்தினுடைய அதிகாரியாகவும் விழுந்து போன தூதர்கள் தான் வானத்துல இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற வானம், இந்த 2வது வானம், 2வது உலகத்தினுடைய இப்ப இருக்கிற வானம். 1ஆம் உலகத்தின் வானம் முதல் உலகத்துல அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற வானம் 2வது வானத்துல இந்த பிரபஞ்சத்தின் தேவன், இந்த உலகத்திற்கு தேவன். இந்த உலகத்துல நம்ம புதிய வானம் புதிய பூமின்னு பார்க்கிறோம். இப்ப இருக்கிற வானம் இப்ப இருக்கிற பூமின்னு பார்க்கிறோம். முன்பு இருந்த வானமும் பூமியும் ஜலப்பிரளயத்துல அழிந்து போனதுன்னு பார்க்கிறோம். அப்ப இருந்த வானம் தான் முதல் வானம், முதல் பூமி. அது 1ஆம் உலகம் நோவா காலத்தோட முடிஞ்சு போச்சு. இது 2 பேர் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 வருஷத்துல அப்போ இருந்த வானமும் பூமி தண்ணீர்னாலும் தண்ணீருக்குள்ளாலும் நிலை நிற்கப்பட்டிருந்த அந்த உலகம் அப்பொழுது அழிந்து போச்சு. அப்ப இருந்தது முதல் உலகம், முதல் வானம். இப்ப இருக்கிறது 2ஆம் உலகம், 2ஆம் வானம், 2ஆம் வானம். இப்ப யார் அதிகாரி? சாத்தானும் விழுந்து போன தூதர்கள். இனி வரும் உலகம் அப்படின்னா 3ஆம் உலகம். நல்லா கவனிங்க, 3ஆம் உலகத்துல 3வது ஒரு வானம் வரப்போகுது. அதுக்கு பேர் தான் புதிய வானம், புதிய பூமி. நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம், புதிய பூமி. சரிங்களா? அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றாருன்னா என்ன நடக்கும்னா, படிக்கலாம். 2 பேர் 3ஆம் அதிகாரம் 7, 8. இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே இப்பொழுது இருக்கிற வானம்னா இந்த 2வது வானம் 2வது பூமி ஆகிய 2ஆம் உலகத்தின் வானம் பூமி. சரிங்களா? என்ன ஆகும் போது அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு, நியாயம் தீர்க்கப்படுறதுங்கிறது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்ததா நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புல நியாய தீர்ப்பின் நாள்ங்கிறதா கடைசி நாள். அந்த கடைசி நாள்ல தான் எல்லாரும் உயிரடைஞ்சு வருவாங்க, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு நடக்க போகுது. சரிங்களா? அப்படி நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாளுக்கு தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு நாள் நியாய தீர்ப்புன்னு சொல்லும் போது அது எத்தனை நாளா இருக்க போது? 1000 வருஷம் நியாயம் தீர்க்க போறாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் 2ஆம் வருகையில ஒரு நாள்ல நியாயம் தீர்க்க போறாருன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னொரு வருஷம் இருக்கு. அப்போஸ்தலர் 17:31 படி 30-31. அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தில் எல்லாருக்கும் விளங்கப்படும். அப்ப அது யாரை வச்சு நியாயம் தீர்க்க போறார் அந்த ஒரு நாள்ல? அததான் நம்ம 2 பேர் 3ஆம் அதிகாரம் 7வது 8வது வருஷத்துல அந்த ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அதை அக்கினியினால் எல்லாரையும் ஒரு அழிவுக்குள்ள கொண்டு போவார். அந்த ஒரு நாள்ங்கிறது கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அதான் 1000 வருட அரசாட்சி. இப்ப வெளிப்படுத்தல் 20 நாளை படிச்சு பாருங்க. அந்த ஒரு நாள்ங்கிறத
1000 வருட அரசாட்சிங்கிறது என்ன நடக்க போகுது அந்த 1000 வருட அரசாட்சியில படிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளிலே உட்கார்ந்திருந்தார்கள், நியாயத்திற்கு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. பாருங்க, நியாயத்திற்கு கொடுப்பதற்கான அதிகாரம் சிங்காசனத்துல உட்கார்ந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டாங்க. யார் அந்த சிங்காசனத்துல உட்கார போறாங்க, யார் அந்த நியாயத்திற்கு கொடுக்க போறாங்கன்னா, தொடர்ந்து வாசிங்க. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறுசேதம் பண்ணப்பட்டவருடைய, அதாவது இந்த 1,44,000 பேர் தான் அந்த சிங்காசனத்துல உட்கார போறாங்க. அவங்கள பத்தி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்துல உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்களே பரிசுத்தவான்கள் அப்படிங்கும் போது தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்கிற அந்த நியாய தீர்ப்பினுடைய அந்த சிங்காசனத்துல யார் போய் உட்கார போறார்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறுசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் நிர்ணயத்தையாவது அது சொல்லும். அதாவது அந்த கிறிஸ்துவையாவது அந்த கிறிஸ்து போன்றே இருக்கக்கூடிய இன்னொரு சொரூபத்தையாவது அதே மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்குமா, 2 இது இருக்குமா. அதை வணங்காதவர்கள் தான் அந்த சிங்காசனத்துல உட்காருவாங்க. அவங்க எதுக்கு உட்காருவாங்க அந்த சிங்காசனத்துல? அவங்க எதுக்கு உட்காருவாங்க அந்த சிங்காசனத்துல? நியாயம் விசாரிப்பதற்கு. யாரோட உட்கார போறாங்க? கிறிஸ்துவோட. அதான் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவங்க கிறிஸ்துவோடு உட்கார போறாங்க. தொடர்ந்து வாசிங்க. தங்கள் எச்சரிக்கையால் கைகளால் முத்திரை கழித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடே கூட 1000 வருஷம் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக உயிர்த்தெழுந்து வந்து அவரோடு கூட. அப்பனா நியாய தீர்ப்பு ஒரு நாளா 1000 வருஷம்? புரியுதுங்களா? இததான் நியாய தீர்ப்பின் நாளினுடைய மிக முக்கியமான தத்துவம். என்னன்னா, ஒரு நாள் இல்ல, 24 மணி நேரம் இல்ல, கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம் நியாய தீர்ப்பு நடக்கும் போது அது எப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி, கடைசி நாளில் நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? யோவான் 12ஆம் அதிகாரம் 47, 48 படிச்சோம் இல்லையா? மிக முக்கியமான ஒரு வசனம். படி, அதை கூட படி. இப்ப நியாய தீர்ப்பின் நாளுங்கிற பாடத்தை தான் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? படி. இப்ப இதுலதான் நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறோம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. அதாவது 1ஆம் வருகையில வந்து அவர் வசனத்தை கேட்காதவங்க நியாயம் தீர்க்க போறது இல்லையா? படிங்க. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க நான் இப்ப வரல அப்படின்றாரு. 1ஆம் வருகையில உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக. அதனாலதான் மீட்கும் பொருள்ல எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு இருக்குன்னு சொல்றோம். இப்ப நம்மளுக்கான ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? 1,44,000 பேருக்குரிய கனமகிமை சாகாவிற்குரிய ரட்சிப்புக்கு தான் இப்ப நம்மள தேவன் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு. இப்ப யாருக்கு நியாய தீர்ப்பு? இந்த 1,44,000 பேருக்கு தான் நியாய தீர்ப்பு. சரிங்களா? தேவனுடைய வீட்டில் இப்பொழுதே என்ன ஆயிருக்கு? நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப நியாய தீர்ப்பின் நாளுங்கிறது எல்லா ஜனங்களுக்குமான நியாய தீர்ப்பு. தொடர்ந்து வாசிங்க. என்னை கல்வி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அதை கடைசி நாளுங்கிற ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய கடைசி நாள் தான் அந்த நியாய தீர்ப்பின் நாள். அதெல்லாம் 1000 வருட அரசாட்சியில் வெளிப்படுத்தல் 20 நாள்ல படிச்சோம். அந்த 1000 வருட அரசாட்சியில சபையை உயிர்த்தெழுந்து போய் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ண போகுது? எல்லாரும் உலகத்தை எல்லாம் நியாயம் தீர்க்க போகுது. ஓகே, இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப எங்க இருந்து வந்தோம்னா, இந்த பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தை படிச்சோம். இப்போ 9வது வசனத்தை படிக்கணும். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம்ங்கிறத 8வது வசனத்துல படிச்சோமா? இப்ப இந்த வானம் அப்படிங்கிற இப்ப இருக்கிற வானம் என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. படிங்க. இப்ப இருக்கிற வானத்துல யார் இருக்கிறா? நல்லா கவனிச்சு சொல்லுங்க. இப்ப இருக்கிற வானத்தில் யார் இருக்கிறா? 2ஆம் வானத்துல பிரபஞ்சத்தின் தேவனும் விழுந்து போன தூதர்களும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் விழுந்து போன தூதர்களும் சாத்தான்னா இந்த 2ஆம் உலகத்துக்கு அதிபதி. 2ஆம் உலகம் வானம்னாலே 2ஆம் வானம்ல அவங்க தான். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, அந்த நாள் கர்த்தருடைய நாள்னால இப்ப ஒரு நாளா 24 மணி நேரமா இல்ல வேற எதுவும்? 1000 வருட அரசாட்சிங்கிறது திருடன் வருகிற விதமாய் வரும்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வரக்கூடிய அந்த 1000 வருட அரசாட்சியே வர்றது யாருக்கும் தெரியாது. அவர் வர்றது ரகசியம் இல்ல. அவர் மட்டும் ரகசியமா வர்றது இல்ல. அவர் என்னது அந்த வர்ற நாளுமே வந்திருக்கும் யாருக்குமே தெரியாது. எப்படி 1ஆம் வருகையில இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் அவர் 1ஆம் வருகையில வந்திருந்தது யாருக்குமே தெரியாம இருந்துச்சோ, சிலருக்கு மட்டும் தானே தெரிஞ்சிச்சு. அதுல இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு தான் தன்னை கிறிஸ்து என்று வெளிப்படுத்தினார்.
பேதுரு சொன்னார், நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, என்னை யார் என்று சொல்கிறார்கள் கேட்டா, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து சொல்லுவாரு. எல்லாரும் நீங்க யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, ஒரு சில பேர் ஜெரமியாங்கிறாங்க. சரி, அவங்களாம் விடுங்க, அவங்களாம் அறியாம தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. சீசர்களாகிய நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு பேதுரு என்ன சொல்றாரு? தேவனுடைய குமாரனாகிய, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னே. இது நீ சொல்லலப்பா, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு விஷயத்த பேதுருக்கிட்ட சொல்றேன். அப்படிங்கிறப்ப இந்த கிறிஸ்து என்பவர் எப்படிப்பட்ட மகத்துவமான ரகசியத்தை 1ஆம் நூற்றாண்டுல அவருடைய சீசர்களுக்கு மட்டும் சொன்னாரோ, ரகசியத்தை வெளிப்படுத்தினாரோ, அந்த ரகசியத்துக்குரிய விஷயத்துல சீசர்கள் மட்டும்தான் புரிந்து கொண்டார்களோ, அதே மாதிரிதான் 2ஆம் வருகையில கூட இன்னைக்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் இல்ல. இஸ்ரேல் ஜனங்கள் மாமிசத்துல ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் கழுதையின் மேல ஏறிட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர் கூட்டிட்டு போயிட்டு 5ஆம் நாளிலேயே செலவில் ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவர் ராஜாவாக பண்ணிட்டாரு. சரிங்களா? ஆக 2ஆம் வருகையில இப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது யார்? இன்னைக்கு இருக்கிற முழு கிறிஸ்தவர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்துருவார், யாருக்குமே தெரியாது. அவர் வந்து இருப்பாரு, யாருக்குமே தெரியாது. இப்படிதான் வசனம் இருக்கு. அந்த நாளும் திருடன் வருகிற விதமா இருக்கு, அவருடைய வருகையும் ரகசியமா திருடன் வருகிற விதமா இருக்கு. அதனால யாருக்குமே தெரியாது. ஆனா தெரிய வேண்டியவங்களுக்கு நிச்சயமா தெரியும். இதான் விஷயம். புரியுதுங்களா? அப்ப அததான் அந்த நாள் திருடன் வருகிற விதமா இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. அதாவது அந்த 1000 வருட அரசாட்சி திருடன் வருகிற விதமா வருமா? ஓகே, படிங்க. அப்பொழுது அப்பனா அந்த நியாயத்தீர்ப்பின் நாளாகிய கர்த்தருடைய நாளாகிய 1000 வருட அரசாட்சியில அந்த நாள் எப்படி இருக்கும்? வானம் மட மட என்று அகன்று போகும். இப்ப வானம் மட மடன்னு அகன்று போகுதுன்னா எந்த வானம் மட மடன்னு அகன்று போகுது? இந்த வானத்தை அப்படின்னு பர்தா மாதிரி மடிக்கிறதா அகன்று போறது? சாத்தானும் பிரிந்து போடும். ஏன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில ராஜா மாதிரி வந்துட்டாருனாலே மேல இருக்கிற அந்த அதிகார பிரபுவும் பிரிந்து போட தூதர்கள் என்ன இருக்கும்? வெளியே போயிடும். ஒரிஜினல் ராஜா வந்துட்டார், நம்ம எல்லாம் டம்மி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா அகன்று போகிறது தான் வானம் மாடம் மடன்னு அகன்று போகும். சரிங்களா? இப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில தனியா ராஜாவா வந்திருப்பார். வந்தவனே அவர் செய்யற முதல் வேலை என்ன தெரியுங்களா? முதல் வேலை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. அப்ப யார் போய் ஜாயின் பண்ண போறாங்க? ஒரு பெரிய சேனையை 1,44,000 பேருங்கிற ராஜாக்கள் போய் அவரோட சேர போறாங்க. அப்ப அவங்க போய் சேரக்கூடிய அந்த ஒரு விஷயம் இல்லையா, அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பொழுது மற்றவங்களுக்கு. இதுதான் ரகசியம். அவர் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றது எதுன்னா, 2ஆம் வருகையில வந்தவனே சாத்தானை கட்டுவார். சரிங்களா? சாத்தானை கட்டின பிறகு அடுத்த 2வது வேலை என்னன்னா, இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற சபையையும் அவர் மேல தூக்கணும். இதுதான் 2வது முக்கியமான ஒரு வேலை. சரிங்களா? இந்த வேலையில தான் இப்ப வானத்துல உள்ள சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் 2ஆம் உலகத்தின் வானத்தை சார்ந்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்க, பரலோகம் இல்ல, வானத்தை சார்ந்தவர்கள், வானத்தின் அதிகார பிரபு. அவங்க அகற்றிட்டாங்கன்னா இப்ப புதிய வானமா போறது யாரு? ஆல்ரெடி புதிய வானத்துக்குரிய தலை வந்துருப்பார் 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சி. அவரோடு ஜாயின் பண்ண போறவங்க யாருங்க? 2ஆம் வருகையில ஜாயின் பண்ண போறவங்க யாரு? 44,000 பேர் ஜாயின் பண்ண போறோம். அப்ப புதிய வானம் யாருன்னு சொல்லுவோம்? யார்? ஒரு அதிகாரம் நீங்கிருச்சுன்னா ஒரு அதிகாரி ஒரு ஓமை கூட இருக்கு. பலவானை உண்டு கட்டினால் ஒழிய கொள்ளையிட முடியாது. பலவானுடைய வீட்டில் உள்ள பொக்கிஷத்தை கொள்ளையிட முடியாது. இப்ப பலவானை உண்டு கட்டினால் ஒழியன்னா வேறொரு பலவான், பலமிக்க பலவான் வந்தாதான் இவரை கட்ட முடியும். அப்ப இந்த பலவான் யாரு? கட்டப்பட வேண்டிய பலவான் யாரு? சாத்தான். சாத்தானுடைய வீட்டுல தான் இப்ப யார் இருக்கிறா? இந்த பொக்கிஷம் தான் இருக்கு. அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கு தான் 2ஆம் வருகையில அவர் வருவார். நல்லா புரியுது. அப்ப சாத்தானை காட்டிலும் பெரிய பலவான் வந்தாருன்னா தான் யாரை கட்ட முடியும்? சாத்தானை கட்டினாதான் யாரை தூக்க முடியும்? வீட்டில் உள்ள உடைமைகள். அவருடைய உடைமை யாருன்னா இந்த 1,44,000 பேர் பரலோகத்துக்கு தூக்க முடியும். அப்ப வானமண்டலத்துல உள்ள அந்த வானம், 2ஆம் வானத்துல உள்ள அந்த அதிகாரத்தெல்லாம் நீக்கிட்டா ஆண்டவர் என்ற வானத்துக்குரிய அதிகாரி ஒருத்தர் வந்துருவார் 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சி. இப்ப வானத்துக்குரியவர்கள் யாரு? புதிய வானத்துக்குரியவர்கள் யார்? இவங்க வீட்டில இருந்து வானத்துக்கு போயிட்டா அதான் புதிய வானம்.
இப்போ புதிய வானம்னா என்னன்னா வானம் நட்சத்திரம் சூரியன் புதுசா ஒண்ணு நட்சத்திரத்தையும் சூரியனையும் படைக்கிறது நாம் தான் அல்ல நட்சத்திரங்கள் வான மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல படிக்கிறோம் இல்லையா? ஞானவான்களோ, இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்கிற இந்த ஞானவான்கள் தான் சத்தியத்தின்படி நீங்க கேட்டீங்களே பரிசுத்தமா எப்படி வாழணும், வாழ்ந்தாதான் நீங்க என்ன சத்தியம் கிடைச்சிடணும். சத்தியம் இல்லாமல் பரிசுத்தமான ஆக முடியாது. புத்தி இல்லாம விளக்கு எரியாது. அப்ப ஞானமா இருக்கணும், அதே நேரத்துல எண்ணெயும் இருக்கணும். எண்ணெய்ங்கிறது கிரியை காமிக்கக்கூடிய பரிசுத்தாவினுடைய வழிநடத்தினால் கேரக்டர் காமிக்கும். பரிசுத்தம்னா வாழ்ந்துதான் ஆகணும். சரிங்களா? கேள்விக்கான பதிலுக்கு அப்புறம் வர்றேன். அப்ப இந்த பரிசுத்தத்துக்குரிய இந்த பரிசுத்தவான்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதல்ல புதிய வானமாக போய் அங்கே இருக்க போறாங்க. நம்ம புதிய வானம்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை புதிய சாப்பாடுன்றது இல்லை. புதிய வானத்துக்குரியவர்கள் யாரு? ராஜா பரலோகத்திலிருந்து ராஜாதி ராஜாவாக கிறிஸ்து வந்துடுவார். மற்ற ராஜாக்கள்னா இங்க பூமியில இருந்து கிளம்பி 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16 படிக்கிறோம் இல்லையா? அப்ப உயிர்த்தெழுந்து அவர் பிரதான தூதருடைய எக்கால சத்தத்தோடும் அங்கிருந்து இறங்கி வருவார். எங்க வரையும் வருவார்? வானத்து மேல வரையும் தான், அவர் மேகத்தின் வரையும் தான் வருவார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எந்திரிச்சு போவாங்க. உயிரோடு இருக்கிற நாம அவருக்கு எதிர்கொண்டு போக, ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டாருன்னா மன உயிரோட இருக்கிறவங்க அர்த்தம். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா எதிர்கொண்டு போக புறப்பட்டு அவரோடு கூட வானத்துல போய் மேகத்தின் மேல அவரோடு கூட விபரீதமாய் அவரோடு கூட இருப்போங்கிறதா 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18, 17, 16, 17 வரையும் வரும் அந்த வசனம். அப்ப இந்த சூழ்நிலை எப்ப நடக்கும்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து 1000 வருட அரசாட்சி நடத்தி கொண்டிருக்கிற அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல தான் வானம் மடமடன் அகன்று போன பிறகு சாத்தானை கட்டுவார், விழுந்து போன தூதர்கள் எல்லாம் விரட்டி விட்டுருவார். அப்ப இந்த பரிசுத்தவான்களுக்குரிய தகுதி உடையவர்கள் புதிய வானமாக மாமிச சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்துல வானத்துல போய் நிற்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் என்னது? புதிய வானம் அல்லது 3வது வானம். நல்லா கவனிங்க, 3வது வானம். சரிங்களா? தொடர்ந்து படிக்கப்ப வானம் மடமடம் என்று அகன்று போகும். பூதங்கள் 4 காற்றுகள், இந்த வானத்திலிருந்து சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறது 4 விஷயத்துல: சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மதம். இந்த 4 விஷயத்தை வச்சுதான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆயிரும்? வெந்து உரியும். இதுதான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்துல படிச்சீங்கன்னா, இந்த 1,44,000 பேரையும் முத்திரை போட்டு தீர்ற வரையும் இந்த பூமியையாவது சமுத்திரத்தையாவது அப்புறம் என்னது மரத்தையாவது சேதப்படுத்தாதபடிக்கு 4 தூதர்களையும் 4 காற்றுகளையும் கட்டி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அப்பனா இந்த 4 காற்றுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மதம். இந்த 4 காற்றும் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக வருமா? இந்த 4 விஷயமும் சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மதம். ஒண்ணு இல்ல, அரசியல் ரீதியான பிரச்சனை வந்துச்சுன்னா கவர்மெண்ட் விழுந்துடும். மத ரீதியான பிரச்சனை வந்துச்சுன்னா பாருங்க இந்து முஸ்லீமுக்குள்ள பிரச்சனை இது மாதிரி வரும். அப்ப பொருளாதார ரீதியா அங்க 2 டியூன் டிராவலா மோதினாக்க இங்க இந்தியாவில் 200 ரூபாய்க்கு வெங்காயம் விலை. சரிங்களா? அது மாதிரி பொருளாதார ரீதியா, மத ரீதியா, கொள்கை ரீதியா எல்லா விஷயத்திலையும் சமுதாய ரீதியா பிரச்சனைகள் வரும். அதை வராத அளவுக்கு பிடிச்சி வச்சிருப்பாங்க. எதுக்கு பிடிச்சி வச்சிருப்பாங்க? படிச்சீங்களா அந்த வசனத்தை? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் படிங்க. 1, 2, 3. பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடிக்காதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிரித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியனை விதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார வெற்றியில் முத்திரை போட்டு தீர்மானமும் பூமியையும் சமுத்திரத்தையும் மனதை சேதப்படுத்தாது என்று மகாபக்தருக்கு கூப்பிட்டார். முத்திரை போடுவதன் தொகை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் முத்திரையுடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000. இந்த 1,44,000 பேரை முத்திரை போட்டு தீர்ற வரையும் மகா உத்தர காலமாகிய இந்த 4 காற்றும் அவுத்து விடப்படாது, அப்படி கட்டப்பட்டு. சரிங்களா? அப்பப்ப லேசா அப்படி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு பெரிய லெவல் பிரச்சனை எல்லாம் வராது. சரிங்களா? அததான் இங்க முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை. அப்ப எப்பதான் இது நடக்கும்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த பிறகுதான் என்ன பண்ணுவார்? வானம் மடமடன் அகன்று போகும். 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்ச பிறகு, நல்லா கவனிங்க, 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்ச பிறகு வானம்ங்கிற சாத்தான் விழுந்து போன தூதர்கள் சாத்தானை கட்டுவார். அதுக்கப்புறம் சபையானது உயிர்த்தெழுந்து போறதுக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்து
போன பிறகுதான் இந்த 1,44,000 பேர் உயிர்த்தெழுந்து போன பிறகுதான் இந்த 4 என்ன பார்க்கணும், அது வானம் மடமடையாக போகும். அப்புறம் என்ன பார்க்கணும், பூதம்ங்கிற அந்த 4 காற்று, 4 பூதங்கள் இவைகள் வெந்து உருகும்னா எப்பன்னா சபை முடிகிற வரை இந்த பூதங்கள் வெந்து உருகாது. இந்த கண்டிஷன் தான் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டேஜ் சொல்லியிருக்கிறார் ஆண்டவருடைய 2ஆம் வருகையில. 3 ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ் இல்ல. நிறைய பேர் ரகசிய வருகை, வெளியரங்கமான வருகை சொல்லப்படுது. அப்படி இல்லை, 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து வானம் மடன்னு அகன்று போகும். 2வது பூதம், இந்த 4 காற்றும் ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி யார் ரெடி ஆயிரணும், முத்திரை போட்டு தேர்ந்தது யாரு. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து 1,44,000 பேர் நிறைவடைஞ்சிருக்கும். சரிங்களா? 1000 வருட அரசாட்சியில ஃபுல் இல்ல, ஒரு ஆரம்ப நிலைமையில ஃபர்ஸ்ட் வந்துடுவார், சாத்தானை கட்டுவார். 2வது சபையை ரெடி பண்ணுவார். அந்த சபையை ரெடி பண்ணி முடிகிற வரையும் இந்த 4 காற்றையும் என்ன பண்ண மாட்டார், பூதங்கள் வெந்து உருகாது. இந்த 4 காற்றும் கழட்டி விட்டாச்சுன்னா சபை 1,44,000 பேர் முத்திரிக்கப்பட்டு தீர்ந்தாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பூமியும் அதன் கிரியைகளுமா படிங்க. அதுக்கப்புறம் தான் பூமியில உள்ள அக்கிரமத்தை நீக்குவார், தீமையை நீக்குவார். அதுவரையும் பூமியில தீமை இருக்கும். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தவுடனே 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சோடனே எல்லா தீமையும் நீக்கிடுவார்கள் இல்ல. 3வது ஸ்டேஜ்ல தான் வெளியரங்கமாகக்கூடிய விஷயம் தான் பூமியில உள்ள தீமை. அத மாமிசத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 படிக்கிறீங்களா? அந்த பூமியின் கிரியைகள் எல்லாம் 3வது ஸ்டேஜ். வெளியரங்கமா ஆண்டவர் எல்லாருக்கும் பிரகடனமா தான் வந்ததை காமிக்கிறது 3வது ஸ்டேஜ்ல தான். அப்ப இந்த 3 ஸ்டேஜையும் கடக்கிறதுலாம் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த நிலையில தான் எதுங்க, வானம் அகன்று போகணும். 1000 வருட அரசாட்சியில ஃபர்ஸ்ட். 2வது இந்த சபை முடிவடைந்த பிறகு 4 காற்றுகளும் அவுத்து விடப்பட்டு அது ஒரு பேரழிவுக்குள்ள போகணும். 3வது என்னது, பூமியில உள்ள அக்கிரமங்கள் நீக்கணும். சரிங்களா? இப்படி நீங்கக்கூடிய ஒரு விஷயத்துலதான் தொடர்ந்து வாசிச்சோம்னா, தொடர்ந்து வாசிங்க. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையில் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து, வானங்கள் வெந்து அழிந்துன்னா என்னது, அது சூரிய சந்திரன் நட்சத்திரமா? அப்ப அதுக்குரிய அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாம் வெந்து அழிந்து வெளியேற்றப்பட வேண்டும். படிங்க. பூதங்கள் எரிந்து உருகி, அந்த 4 காற்றுகளும் ஒண்ணு இல்லாம போகணும். அடுத்த ஸ்டேஜ், அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காண்கிறோம். அதுக்கப்புறம் தான் 1000 வருட அரசாட்சி நிறைவடைகிறதுக்கு முன்னாடி, அதாவது 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் போது புதிய வானம்ங்கிற சபை உயிர்த்தெழுந்து புதிய வானம் ரெடி ஆயிடும். புதிய வானம் படைக்கப்பட்டாச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் புதிய பூமி, நீதி வாசமா இருக்கிற புதிய பூமிங்கிறது தப்பு செய்யற ஜனங்கள்லாம் இல்லாம சரியான ஜீவிக்கிற ஜனங்கள் பூமி, புதிய பூமி. அந்த புதிய பூமியில தான் எது எப்படி இருக்கும், ஆதியில இருந்த ஏதோ தோட்டம் மாதிரி முழு பூமியுமே இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. படிக்கிறோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அப்ப அந்த கண்டிஷன் எப்ப பூமிக்கு வரணுமோ அப்ப இல்ல, இந்த பூமியே எதா இருக்கும், ஏதேன் தோட்டம் பரகதியா போல இருக்கும். இப்படி பரகதி போன்று இருக்கக்கூடிய அந்த பூமியானது, புதிய பூமியானது, புதிய வானத்துக்கு அப்புறம் தான் புதிய பூமி. புதிய பூமியானது ஏதேன் தோட்டத்துல எப்படி ஜீவ விருட்சத்தின் கனி வந்துச்சோ அதே மாதிரி இந்த பரகதிங்கிறது பூமியே பரகதி மாதிரி ஏதேன் தோட்டம் மாதிரி மாறி போயிருக்கும். அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள். யாரு? இந்த உலக ஜனங்கள்லாம் புசிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்ப படிங்க. இப்ப ஒரு விஷயம் புரியும் உங்களுக்கு. இப்ப 3வது வானம்னா எது? 3ஆம் வானம்னா என்ன? புதிய பூமியா? நல்ல கவனிங்க. வானத்தை பத்தி நான் சொல்றேன், நான் பூமியை பத்தி பேசல. புதிய வானம் என்றால் என்ன? 1,44,000 பேர். அதுக்கு பேர் தான் 3ஆம் வானம். 3ஆம் உலகத்துக்குள்ள அந்த புதிய வானத்துக்கு என்ன பேர்? 3ஆம் வானம். அந்த 3வது வானத்துக்கு தான் புதிய வானம்ங்கிற பேர். அந்த புதிய வானத்துக்குரியவர்கள் இந்த பூமியிலிருந்து ரெடியாகி 1,44,000 பேர் போய் இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் புதிய வானம் அல்லது 3ஆம் வானம். அப்படின்னா இந்த பூமி என்னது? 3ஆம் பூமி. அப்படின்னா இந்த பூமியை அழிச்சிட்டு இல்ல, இந்த பூமியில நீதியா வாசம் ஜீவிக்கிறவங்க மட்டும் வந்து வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட அந்த
புதிய பூமி அப்படிங்கிறதா மூன்றாவது பூமி. புதிய பூமிங்கிறதா என்னதுங்க? மூன்றாவது பூமி. அது எப்படி இருக்கும்னா பரகதி போன்று இருக்கும். நல்லா கவனிங்க, பரகதி ஏதேன் தோட்டம் போல இந்த பூமி மாறி போயிருக்கும். சரிங்களா? இததான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் பவுல் போய் 3ஆம் வானம் வரை போயிட்டு தரிசிச்சுட்டு பரகதிக்கு இறங்கி வந்து நான் பூமியையும் பார்த்தேன்ங்கிற தரிசனத்தை சொன்னார். அவருக்கு 3ஆவது வானம்னா 1வது வானம், 2வது வானம், 3வது வானம் அடுக்குல சொல்லல. நல்லா புரியுங்க. அப்ப முதல் வானம்னா எது வரை உள்ள காலகட்டம்? நோவா வரை உள்ளதான் முதலாம் வானம். 2ஆம் வானம்ங்கிறது எது? இந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்தினுடைய சாத்தானுடைய அதிகாரம் தான் இந்த 2வது வானம். இதுதான் இப்ப இருக்கிற வானம், இப்ப இருக்கிற பூமி. இதுதான் 2வது வானத்துக்கு அடையாளம். அப்ப 3வது வானம்னா எதை சொல்றாரு? 1,44,000 பேரா இருக்கக்கூடிய புதிய வானம் மட்டும். புரியுதுங்களா? அப்ப புதிய பூமிங்கிறதா ஏதேன் தோட்டம். இப்ப நல்லா, இப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் கதை கட்டி கொண்டாந்தோம்னா, கதையெல்லாம் கொண்டு வரல, வசனத்தை சொல்லி கொண்டாடுறோம்னா, இப்ப வாங்க லூக்கா 23:43. முடிச்சிட்டாங்க கதையை. சரிங்களா? ஓகே, படிங்க படிங்க. அவசரப்படாதீங்க. படிங்க படிங்க. லூக்கா 23:43. அவர் சொன்னது இன்றுக்குன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அப்படின்னா அன்னைக்கா? அன்னைக்கு இல்லை. அப்படின்னா இதுல என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஒரு மொழிபெயர்ப்பு தவறு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இதுல என்ன இருக்குது? ஒரு மொழிபெயர்ப்பு தவறு இருக்கு. சரிங்களா? அது அப்புறம் பார்ப்போம். இப்ப இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கும். இப்ப இந்த கேள்வியை நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரியுதுங்களா? இப்ப இவன் கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொல்லுவாரு. சும்மா சம்பந்தம் இல்லாத சொல்லுவாரா? அப்ப அவர் 2ஆம் வருகையில் ராஜ்யத்துல வரும்போது ஆண்டவரே கொஞ்சம் நினைச்சுக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த இடத்துல மொழிபெயர்ப்புல தப்பா என்ன மொழிபெயர்த்தாங்கன்னா, ஆக்சுவலா இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்கணும்னா, எப்படி மொழிபெயர்த்து இப்ப நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நான் அதாவது இன்று நீ என்னோட கூட பரகதியில் இருப்பேன்னு இருக்கு. அப்பனா அன்னைக்கு பரகதினாக்கி பாதாளத்திலேயா பரகதி இருக்குங்கிற ஒரு தப்பான போதனை வந்துச்சா? ஆனா வசனம் எப்படின்னா, நான் சொல்லுகிறேன் இன்று, நான் சொல்லுகிறேன் இன்று, நான் இன்னைக்கு உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன், நீ என்னோடு கூட 3ஆம் பூமியில பரதேசில இருப்ப, பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல நீ இருப்ப. இப்ப இந்த மனுஷனை பத்தி சொல்றாங்க, இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானஸ்தானமே எடுக்கல, இவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? இவன் பத்தி ஸ்பெஷல் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இவன் இந்த கல்வனை பத்தி சொல்லும்போது இவனை பத்தி ஸ்பெஷலா தேவன் என்ன பண்ணிட்டாரு? பரலோகத்துல அன்னைக்கே பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு பரகதிக்கு அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. சரிங்களா? முற்றிலும் தவறு. சரிங்களா? அவன் வந்து கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானங்கிறது அவன் மரிச்ச பிறகுதான் கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவன் எடுத்த ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானம் கொடுத்த மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் தான். இந்த மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் இருக்கும்போது அப்போஸ்தலர் பவுல் சொல்வார், யோவான் ஸ்நானம் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம், நீங்க கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம்னா ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து போன பிறகு பெந்தெகோஸ்தே நாள் முதலாய் கொடுக்கப்படுறதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே இவன் ஞானஸ்தானம் எடுத்தானா எடுக்கலையான்னு தெரியல அந்த கல்வன் ஒண்ணு. அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் எப்படி பரலோகம் போக முடியும்? பரலோக வாய்ப்பே இல்லை. அப்ப அவனுக்கான வாக்குத்தத்தம் என்னன்னா, பரகதியில நீ என்னோட கூட இருப்பேன்னு சொன்னார். அவனுக்கு அவன் கேட்டது, உங்களுடைய ராஜ்யத்துல 2ஆம் வருகையில வரும்பொழுது என்னை கொஞ்சம் நினைச்சுக்கங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கான பதில் தான், நான் சொல்லுகிறேன் இன்று, உத்தரவாதம் கொடுக்குறேன், இன்னைக்கு நீ என்னோடு கூட புதிய பூமியில பரகதியில இருப்பேங்கிற வாக்குத்தத்தம். எவ்வளவு தப்பு தெரியுங்களா? அந்த மொழிபெயர்ப்புக்காரர்கள் பண்ண தப்பு. ஆக்சுவலா என்ன நடந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா, 23ஆவது அதிகாரத்துல 43ஆவது வசனம் நான் ஆங்கிலத்துல படிக்கிறேன். ஜீசஸ் said to him, assuredly I say to you அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல கமா போட்டுட்டாங்க. டுடே அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது இவர் சொல்ற வார்த்தை. தப்பா மொழிபெயர்த்ததனுடைய விஷயம் சொல்றேன். டுடே யூ வில் பி இன் தி பாரடைஸ், நீ என்னோடு கூட இன்று பரகதியில் இருப்பாய்ன்னு மொழிபெயர்த்துட்டாங்க.
கமா, புல் ஸ்டாப்பு, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி இதெல்லாம் ஆங்கில மொழி 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அப்பதாங்க இந்த கமா, புல் ஸ்டாப்பு, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி எல்லாம் வந்துச்சு இந்த உலகத்துக்குள்ளே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பைபிள் பழைய ஏற்பாடு எழுதும் போது, புதிய ஏற்பாடு எழுதும் போது எங்கேயுமே கமாவும் இல்லை, புல் ஸ்டாப்பும் இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கமாவை டுடேக்கு அப்புறம் போட்டிருக்கணும். நல்லா புரியுங்க. ஐ வில் சே யூ டுடே, இந்த இடத்துல கமா வரணும். ஒருவேளை கமா போட்டிருந்தா இங்க என்ன பண்ணிட்டாங்க? ஐ சே யூ கமா டுடே யூ வில் பி இன் பாரடைஸ். அப்பனா மொழிபெயர்ப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சொல்லுகிறேன் நீ என்னோட கூட பரகதியில் இன்று இருப்பாய்ங்கிற மாதிரி மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. அப்ப கமா கமாங்கிறது எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டுடேக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். ஒருவேளை கரெக்டான மொழிபெயர்ப்பா இருந்தா டுடேக்கு அப்புறம் தான். ஐ சே யூ ஐ surely I say to you today, இந்த இடத்துல கமா போட்டுட்டு you will be in paradise. நான் இன்னைக்கு சொல்றேன் நீ என்னோட கூட எங்க இருப்ப? மூன்றாம் பூமியில பரதேசில இருப்பேன்னு சொல்ற அந்த வாக்குத்தத்தம் தான் இருந்தாரு. அன்னைக்கு பரதேசில இருக்கிறத பத்தி கொடுக்கல. புரியுதுங்களா? சரி, அப்ப இதுதான் சத்தியம். இதை வச்சு தப்பான போதனை பண்ணிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ மார்க்கம். சரிங்களா? அன்னைக்கே பரவதிக்கு போய் பரலோகம் போயிட்டாருன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த போது வர்ற பிறகு 1ஆம் உயிர்த்தெழுதல போறவங்க அப்ப யாரு? 1ஆம் உயிர்த்தெழுதல 2ஆம் வருகையில தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஷார்ட்கட் இருக்கா? அப்ப எவ்வளவு பெரிய தவறான போதனைக்குள்ள இருப்பாரு. சரிங்களா? அப்ப இப்ப நீங்க இந்த பரகதிங்கிற ஒரு விஷயத்தை கேட்க போய் தான் 3ஆம் வானத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பரகதிக்கு வந்து இவ்வளவு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 படி. வெளிப்படுத்தல்னா அப்போகாலிப்சிஸ், வெளியரங்கமா கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த நான் தரிசனம் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்றேங்கிறார். சரிங்களா? யார்? பவுல் அப்போஸ்தலன் தரிசனம் பார்த்ததை சொல்றாரு. 2ஆம் வருகையில ஆண்டவர் வர்றது. சரிங்களா? அப்ப 2ஆம் வருகையில வரும்போது என்ன ஆகும்? 1000 வருட அரசாட்சியில புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படும்ல. அதாவது 3ஆம் வானமும் 3ஆம் பூமியும் அதை பத்தி இங்க தரிசனத்தில் எழுதுறாரு. படி. அப்ப 3ஆம் வானம்னா நம்ம கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி போதிக்குன்னா 1ஆவது வானம், அதுக்கப்புறம் 2ஆவது வானம், அதுக்கப்புறம் 3ஆவது வானம், அடுக்கடுக்கா இருக்கிற மாதிரி இன்னும் 7 வானம் இருக்குன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. 7 உலகம், 7 வானம், 7 கடல்ங்கிறது யாருடைய போதனை? 7 கடல், 7 உலகம், இந்துக்கள் போதனை கூட நீங்க உள்ள வைக்கிறாங்க. சரிங்களா? இது அடுக்கடுக்கா இருக்கக்கூடிய 7 வானத்தை பத்தி பைபிள் சொல்லவே இல்லை. சொன்னது மொத்தம் 3 வானம். 1ஆவது வானம் நோவா காலம், 2ஆவது வானம் இப்ப இருக்கிற தீமை நிறைந்த உலகத்தின் வானம், 3ஆவது வானம் புதிய வானம். அதான் 3ஆம் வானத்தில் வரை ஏறி போய் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்துக்கு புறம்பாக இருந்தாலும் அதை அறியே தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் போயிட்டு அப்புறம் பரதேசிக்கிற 3ஆம் பூமி புதிய பூமியை பார்த்திருக்கிறார். சரிங்களா? படிங்க. பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாது வாக்கு கேட்டாருமாகிய வார்த்தைகளை கேட்டார் என்று அறிந்திருக்கிறேன். ஆக்சுவலா ஒரு ரகசியத்தை வந்து நான் இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு பின்னாடி காலத்துல இதை ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த 3ஆம் வானத்தையும் பரகதி என்னும் 3ஆவது பூமியையும் வெளிப்படுத்தினத போய் பார்த்துட்டு வந்துதான் இதை நம்மளுக்கு எழுதுறாரு கடிதத்துல. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்குல்ல, வெளிப்படுத்தின விசேஷம், அதான் வெளிப்படுத்தல்களை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு தான் இந்த கடிதத்தை 12ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. இந்த கடிதத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தை யார் எழுதுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டுச்சு? அப்போஸ்தலர் யோவான் பத்மு தீவுல. கவனி, அதுக்கு முன்னாடி யார் பார்த்துட்டா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தைன்னா? புரியுதுங்களா? இப்ப நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், பின்னாடி ஆராய்ச்சி பண்ணலாம். இப்ப நீங்க எனக்கு அவசரப்பட்டு கேட்காது, ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல 4 பேருக்கு இந்த புத்தகம் பரிமாறப்பட்டு வரும். சரிங்களா? எத்தனை பேருக்கு? 4. 5வது ஆள் தான் நம்ம. சரிங்களா? படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின
1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யாருக்கு ஊழியக்காரர்னா நம்ம 1,44,000 பேர் தான் அவருடைய ஊழியக்காரர்கள். அவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக நடக்க போறதை சீக்கிரமா காண்பிக்கிறதுனா அதை தான் வெளிப்படுத்தின விசேஷங்கிற அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அதை எழுதி இப்ப நம்ம கையில வந்துருச்சு அந்த புத்தகம். அப்ப நம்மளுக்கு காமிச்சிட்டாரா? காமிச்சிட்டாரா இல்லைங்க? வெளிப்படுத்தின விசேஷங்கிற புத்தகம் நம்ம கையில வந்துருச்சு. புரியுது புரியாத அது அடுத்த விஷயம். அதெல்லாம் இந்த ஒரு வருஷத்துல புரிய வச்சிருக்கோம் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப வெளிப்படுத்தின விசேஷங்கிற புத்தகத்தை யாருக்கு கொடுக்கணும்? இப்ப நம்மளுக்கு காண்பிக்கும் பொருள். இப்ப புத்தகம் நம்ம கைக்கு வந்துருச்சு. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, பிதாவாகிய தேவன் அந்த புத்தகம் இப்ப யார்கிட்ட யார்கிட்ட வந்து கிறிஸ்து சேர்க்கிறார். 2வது ஆள். சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய தூதனை அனுப்பினாராம். இந்த தூதன்கிறவர் யாருங்கிறது தான் பவுல் அப்போஸ்தலன். சரிங்களா? அவருடைய தூதன் கிட்ட அனுப்பி அந்த தூதன் யார்கிட்ட கொடுக்குறாரு? பவுல் வந்து யோவான்கிட்ட. இப்ப யோவான் இப்ப யார்கிட்ட கொடுக்குறாரு? யோவான் இந்த புத்தகத்தை எழுதி யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப அந்த தூதன் யாருங்கிற பவுலுங்கிறத பின்னாடி ஆராய்ச்சி பண்ணலாம். இது இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் வச்சுங்க. சரிங்களா? அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷங்கிறத 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ல பார்க்கும்போது வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு தெசலோனிக்கேயர், தீமோத்தி இதெல்லாம் 2ஆம் வருகையை குறித்து தெளிவா பேசினது யார் தெரியுமா? ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை முதல்ல வெளிப்படுத்தினது யாருக்கு தான்? புரிஞ்சுங்களா? அதனாலதான் பேதுரு சொல்றாரு 2 பேதுரு 3ல ஃபுல்லா இந்த 3ஆம் வானம், 3ஆம் பூமி, 2ஆம் வானம், 2ஆம் பூமி, 1ஆம் வானம், 1ஆம் பூமி, இந்த முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகத்தை பத்திலாம் சொல்லிட்டு கடைசியா படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ல இருந்து படிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானத்திலும் புதிய பூமியும் உண்டாவதற்கு காத்திருக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீதிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் நம்முடைய பிரியமாகிய சகோதரனாகிய பவுலும் தனக்கு தனிப்பட்ட முறையில் தேவன் அருளப்பட்ட அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற ஒரு விஷயத்தின் ரகசியங்கள்லாம். சரிங்களா? வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஒரு ரகசியத்தின் ஞான யாவத்தையும் ஏற்கனவே 1 கொரிந்தியர் எழுதியிருக்காரு, 2 கொரிந்தியர் எழுதியிருக்காரு, தெசலோனிக்கேயர்ல இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. புரியுதுங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஆல்மோஸ்ட் ஒரு சில விளக்க உரைகளை அப்போஸ்தலர் பவுல் தெளிவா எழுதுறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் இந்த பூமியில யாருக்கு இந்த புத்தகம் வெளிப்படுத்தப்பட்டதுன்னா புரியுதுங்களா? ஆகவேதான் இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வானத்தையும் 3ஆம் பூமியாகிய பரகதியையும் அவர் பார்த்துட்டு வந்தார். அந்த பரகதியானது 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சியில தான் அந்த புதிய பூமியானது படைக்கப்படும். புரியுதுங்களா? இப்போ லூக்கா 23ஆம் அதிகாரம் 43 விஷயம் புரிஞ்சிருச்சா? எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த கல்வன் வந்து அன்னைக்கே பரகதிக்கு போனாலும் சொல்லக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய பாடம். சரிங்களா? சிம்பிளா சொல்லணும்னா லவோதிக்கேயா சபையின் காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இதோட போதும். அதுக்கு மேல நம்ம ரொம்ப அட்வான்ஸான ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்க வேணும். இப்ப டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால இதுல மிச்சம் இருக்கிற கேள்விகளை ஒருவேளை அடுத்த முறை வரும்போது நம்ம பார்க்கலாம். ஆக இந்த ஒரு சில விஷயம் மார்க் 9ஆம் அதிகாரம் 42ல சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் உங்கள் கை கால் இதெல்லாம் வந்து இடரலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கைங்கிறது வலது கை அப்படிங்கிறது உங்களுடைய வலது அப்படிங்கிற மனைவியோ சொந்தமோ பந்தமோ உங்களுடைய வலது கண்ணு மாதிரி சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் சத்தியத்தினுடைய ஓட்டத்துல இடரலா இருந்தா அவர்களை வெட்டி எரிக்கிறதுனா சுத்தமா வெட்டி எரிக்கிறது. முதலாவது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா சரிங்களா? ஓகே. உங்களுடைய கேள்விக்கான ஒரு பதில வந்து சாப்பிட சொல்லிடுறேன். எப்படிங்க இந்த பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல உள்ள 25வது 6வது வசனத்தை வாசி.
அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்பட பாருங்க, இந்த பரிசுத்தமான யார் ரட்சிக்கப்படுவா போறாங்க, இவ்வளவு பரிசுத்தமான வாழ முடியலையேன்னு கேட்டீங்கல்ல, இந்த கேள்வி யாருக்கு இருந்துச்சுன்னா இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு. யார் இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பரிசுத்தமா வாழ்ந்து முடிக்க முடியும், 1,44,000 பேரை நோக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு உள்ளது இல்ல, பேதுருக்கே வந்துச்சு. சரிங்களா? படிங்க. ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். நீங்க தேவனை நம்பினா இந்த ஓட்டத்தை ஓடணும். சரிங்களா? ஆக நம்ம பரிசுத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இப்படி வாழணும்னு தெரியும். வாழ வேண்டியது நம்ம தான். வாழ வைக்க போறது யாரு? இந்த 1,44,000 பேரை நம்மளை வாழ வைக்க போறது யாருங்க? சரிங்களா? ஆகவே இது தேவனால் தான் கூடும். இந்த சத்தியம் கிடைக்குது இல்லையா, இதுவே ஆதாரம் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்காரு இந்த வழி. இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்பு ஒண்ணு இருக்குதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமா? அது பார்த்தீங்களா? இதை யாருக்கு தெரியப்படுத்திருக்காரு? இங்க இருக்கிற ஒரு 10-15 பேர் தானே. அப்ப இது தேவனால் நம்மளுக்கு கூடுங்கிறதுக்கு இதுவே ஆதாரம். இந்த சத்தியம் கிடைச்சிருக்கிறதே உங்களுக்கு ஆதாரம். மற்றவங்களுக்கு கிடைக்கல, அவங்களால கூடாது. சிம்பிள் கான்செப்ட் தான். அப்ப இந்த சத்தியம் கிடைச்சிச்சுன்னா இந்த சத்தியத்தினால் நாம் பரிசுத்தமாயிட்டு இருக்கிறோம். கிரியையில காமிக்க வேண்டியது, தேவனே எங்களால முடியாது, நீங்க தான் எங்களை வழிநடத்தணும்னு ஒப்பு கொடுத்துருங்க. அவர்கிட்ட நம்ம ஒரு களிமண், ஆண்டவரே நீங்க நினைச்ச மாதிரி என்னை என்ன பண்ணுங்க, வணைங்க. அவர் வந்து யாரு? அவர் கை நான் விரும்புறபடி தான் இப்படிதான் இருப்பேன் இல்ல, நீங்க என்னை எப்படி விரும்புறீங்களோ அது மாதிரி இதை செய்யுங்க அப்படின்ட்டாரு. அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்படி அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவருக்கு விருப்பமான பாத்திரமா அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? அதுக்கான முயற்சியில நம்மளுடைய முயற்சிகளும் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த முயற்சியினுடைய முதற்கட்டம் தான் நீங்க சத்தியம் கேட்கறதுக்காக வர்றீங்க பார்த்தீங்களா, அந்த மனசு. 110 பேர் வந்தாங்க, இன்னைக்கு வந்திருக்கிறது 15 பேருக்குள்ளதான் இல்லைங்களா? அப்ப அந்த 15 பேருக்கு தான் அந்த அந்த ஒரு வாய்ப்புக்குரிய ஒரு விஷயம் ஓபன் பண்ணியிருக்காங்க. புரிந்து கொண்டு இந்த ஓட்டத்துக்குள்ளான சத்தியம் கிடைச்சிருக்கு. நிச்சயமாகவே தேவன் நம்மளால் வழி நடத்துவார் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பவுல் சொல்றாரு, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ, நான் எதை செய்ய வேணாம்னு நினைக்கிறேனோ. அப்ப கடைசியில என்ன சொன்னார் தெரியுங்களா? 2 தீமோத்தேயுல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படின்னா ஆரம்பத்துல தோத்துக்கிட்டு தான் இருந்தார், கடைசியில என்ன பண்ணாரு? இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் இருக்குன்னு உறுதியா அறிக்கை பண்ணார்ல, அது உங்களுக்கு கடைசியில தான், முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நிலை நிற்கிறவங்களுக்கு தான் கிரீடம். சரிங்களா? இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளான பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு சத்தியத்துக்கு ஏற்ற கிரியைகளுக்குள்ளாக நம்மளை வழிநடத்துவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக.